ஒலிப்பது. இப்ப எடுத்துக்காட்டாக ஆ என்று நாம் எந்த நேரத்தில் இந்த ஆ என்ற ஒலியை எழுப்புவோம் என்றால், நமக்கு மகிழ்ச்சியான நேரத்தில் எழுப்புவோம். நமக்கு சீற்றம் வருகின்ற பொழுது எழுப்புவோம். மகிழ்ச்சியாக வருகிற பொழுது என்று சிரிப்போம். சீற்றம் வருகிற பொழுது ஆ என்று ஒலி எழுப்புவோம். ஈகாரத்தை நமக்கு மகிழ்ச்சி வருகின்ற பொழுது எழுப்புவோம். ஈ என்ற அந்த ஒலி நம்முடைய அதாவது நாம் இன்புறுகின்ற காலகட்டத்தில் ஈ என்று சிரிப்போம் இல்லையா? அதனால் என்ன சொல்வார்கள்? என்ன ஈ என்று இழிக்கிறான் என்று சொல்வார்கள். அடுத்து ஊகாரத்தை எழுப்புகின்ற பொழுது, துன்புறுகின்ற பொழுது எழுப்புவோம். ஊ என்று துன்புறுகின்ற பொழுது, அச்சுறுகின்ற பொழுது எழுப்புவோம். இந்த 3க்கும் 3 வகையான உணர்வுகள் உள்ளன. ஒன்று சீற்றம் என்றால், இன்னொன்று மகிழ்ச்சி, இன்னொன்று துன்பம். இந்த 3 உணர்வுகளும் இயற்கை ஒலி. எல்லா உயிரினங்களும் எழுப்புகின்ற ஓசைகள், பல்வேறு ஓசைகள் எழுப்பிக் கொண்டிருக்கின்றன. மாந்தன் எழுப்பிய ஓசைகளுடைய அடிப்படை 3 ஒலிகள் ஆ, ஈ, உ. நெடிலாகத்தான் அவனுடைய உணர்ச்சி ஒலிகள் எழும்பின. இயற்கையாக நெடிலாகத்தான் ஒலிக்க முடியும். அதாவது குறிலாக முதலில் ஒலிக்க முடியாது. இது உணர்ச்சி மொழியியல் கட்டமைப்பிலே இந்த உயிரினத்தினுடைய உருவாக்கத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது அதனுடைய மூல ஒலிகளாக இந்த நெடில் ஒலிகள் விளங்கி இருக்கின்றன. இந்த நெடில் இயற்கையாகவே அந்த நெடிலை குறைத்து ஒலிக்கின்ற பொழுது கட்டாயம் சுருங்கும். அதாவது சீற்றத்தில் ஆ என்று ஒலிக்கின்றனா குரலை உயர்த்தித்தான் நான் ஒலிக்கிறோம். அது நெடில் சுருங்குகிற பொழுது ஆ என்று வருகிறது. இங்கு குரலை உயர்த்தி ஈ என்று ஒலிக்கின்ற அந்த ஒலி சுருங்குகிற பொழுது ஈ என்று வருகிறது. இந்த ஊ என்ற நெடில் சுருங்குகிற பொழுது ஊ என்று வருகிறது. இந்த எழுத்து கட்டமைப்பிலே இந்த 3 ஒலிகளிலிருந்து, அதாவது ஆ, ஈ என்ற 3 உணர்ச்சி ஒலிகளிலிருந்து மேலும் 3 ஒலிகள் தோற்றம் பெற்றன இயல்பாக. இந்த 3 ஒலிகளில் இருந்து பிறகு இப்பொழுது 6 ஒலிகள் உருவாகிவிட்டன. இந்த 6 ஒலிகளிலிருந்து நீங்கள் அடுத்து பார்த்தால் அகரமும் இகரமும் சேர்கிறது. அகரமும் இகரமும் சேர்ந்து அ, இ, அ, இ, அ, இ, அ, இ. இது தொல்காப்பியரே விளக்குகிற விளக்கம். ஐ என்ற ஒலி அகரமும் இகரமும் சேர்ந்து உருவாக்கியது. இதனை புணர் ஒலி என்று சொல்வார்கள். அடுத்து அகரமும் உகரமும் சேர்கிறது. ஆ, உ என்று ஔ என்ற ஒலி உருவாகிறது. இந்த ஈகாரத்தின் ஒலிகள் திரிபடைகின்றன. ஈ, 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 ஏ பிறகு குறுகிறது. ஏ என்று குறுகிறது. ஊகாரத்திலிருந்து ஒலி திரிபடைகிறது. ஊ, ஓ என்று குறுகிறது. அதாவது மூல ஒலிகளாக இருந்தவை குறுகியும், மூல ஒலிகளாக இருந்தவை திரிபுற்றும், மூல ஒலிகளாக இருந்தவை உணர்ந்தும் இந்த 12 உயிர்களும் உருவாகியதாக மொழிஞான தேவநேய பாவாணர் அவர்கள் மிக அருமையாக அவருடைய நூலிலே விளக்குவார். இந்த எழுத்து கிடக்கை முறை என்பது முதல் தொடக்கத்தில் அகரத்தில் இருந்து ஔகாரம் வரை எவ்வாறு பெற்றிருக்கிறது என்பதுதான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். வாயை திறந்து ஒலிக்கையில் ஆ என்று வாயை திறந்து ஒலிக்கையில் ஆ என்ற ஒலிதான் வரும் இல்லையா? எனவே அடிப்படையில் மூல ஒலியாக வாயை திறக்கின்ற பொழுதே ஆ அகர ஒலி இருக்கின்ற கர்ணியத்தால் இந்த 12 உயிர்களில் அகரமே முதன்மைப்படுத்தப்பட்டது. ஏன் அதாவது ஈய முதலில் ஏன் ஊவை முதலில் வைக்கவில்லை, ஏன் ஔவை முதலில் வைக்கவில்லை என்று கேட்டால் இது ஏரணவியல் சார்ந்த கேள்வி, அறிவார்ந்த கேள்வி. அதாவது லாஜிக் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஏரணவியல் சார்ந்த வினா. ஏன் ஔவை முதலில் வைக்கவில்லை என்றால், வாயை திறந்து நமக்கு எழும்புகின்ற ஒளியை திறந்தால் எழும்புகிற ஒளி ஆகாரம் தான். சரி, அது நின்றும் இந்த ஒளி என்பது நம்ம மொழி தானா ஆகாரம் முதன்மை என்று கேட்டால் இல்லை. எல்லா மொழிகளுக்கும் அகரமே முதன்மையாக இருக்காங்க. எனவேதான் அந்த அடுக்கு வரிசைக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா அனைத்து மொழிகளிலும் அவர்களுடைய நெடுங்கணக்கிலே அகரத்தை முன்னாக வைத்திருப்பார்கள். ஆங்கிலமாக இருந்தால், கிரேக்கு போன்ற மொழிகளாக இருந்தால் அல்பா என்று வைத்திருப்பார்கள். ஆங்கிலத்திலே ஏ, ஆ என்று வைத்திருப்பார்கள். அதே போல நம்முடைய மலாயிலம் அப்படித்தான். அதே போல அரபு மொழி எடுத்துக்கொண்ட அலீஃப், ஆ என்று வைத்திருப்பார்கள். அதுதான் முதன்மை வைத்திருப்பார்கள். காரணம் வாயை முதலில் மூல ஒலியாக வைப்பது இந்த அகரம். இந்த எழுத்து கிடக்கை முறையில் சரி, அடுத்த வினா வருகிறது. நான் சற்று முன் குறிப்பிட்டேன், உணர்ச்சி ஒலியாக இருக்கக்கூடிய ஆ என்ற நெடில்தான்
முதன்மையானது, அதுதான் மூல ஒளியாக வந்தது என்று நான் குறிப்பிட்டேன். ஆனால் நெடுங்கணக்கில் 12 உயிர்களில் வைக்கிற பொழுது நெடிலை வைக்கவில்லையே, ஏன் குறிலை வைத்தார் என்று வினா வரும் இல்லையா? அது இயல்புதானே. இதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால், நெடிலுக்கு பிறகுதான் குறில் உருவாகியது என்பது உணர்ச்சி மொழியியல் அடிப்படையிலுடைய விளக்கம். ஆனால் இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, அகரம் என்பது ஒரு மாத்திரை, ஆ என்பது 2 மாத்திரை அல்லவா? குறில் ஒரு மாத்திரை, நெடில் 2 மாத்திரை. எனவே அடுக்கு வரிசை முறையில் வைக்கின்ற பொழுது 2 முதலில் வருமா, 1 முதலில் வருமா? எனவே நெடில் முதலில் தோன்றினாலும் ஒலிப்பு முறையில் குறிலிலிருந்து நீட்சி என்ற நிலையிலே நெடில் அடுத்து வைக்கப்படுவதே முறை என்பதால், குறிலை முன்னாக வைத்து 2 மாத்திரை அளவுள்ள நெடிலை அடுத்தடுத்து வைத்தார். அதாவது 12 உயிர்களில் ஏன் குறில் முதல் வருகிறது என்றால், அது ஒரு மாத்திரையாக இருக்கிறது, நெடில் 2 மாத்திரையாக இருக்கிறது. ஒன்றுக்கு பின் தான் 2 என்ற அந்த அடுக்கு வரிசை முறையில் ஒன்றை முதலில் வைத்து 2ஐ அடுத்து வைத்தார். இதை நாம் அந்த அடுக்கு வரிசை முறையாக பார்க்கின்ற பொழுது நமக்கு தெரிய வரும். ஒன்று கூடிய இரண்டாகும் அல்லவா? ஒன்று கூட 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 இரண்டாகும் அல்லவா? ஒன்று கூடிய பலவாகும் அல்லவா? ஒன்றில் தானே அனைத்தும் கூடுகின்றன. ஒன்று தனித்து நிற்கிறது, அவற்றோடு ஒன்று இன்னொன்று சேர்கிற பொழுது பெருகி 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 வளர்ந்து 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 பலவாகிறது. எனவே அதனுடைய ஒரு தொடக்க கட்ட எண்ணாக இருப்பது 1 என்பதால் ஒரு மாத்திரை அளவு கொண்ட நெடிலை தொடக்கமாக நம்முடைய சான்றோர் வைத்தனர். இந்த அதாவது நீங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது இந்த எழுத்து உங்களுக்கு தெரிகிறதா என்று தெரியவில்லை, நான் பெரிதாக்கி காட்டுகின்றேன். அனைவருக்கும் தெரிகிறது, தெரியலாம். அதாவது வாயை திறந்த பின்னரே கீழிறங்கி இழிக்கும். முதல்ல நாம் பார்த்தது அகரமும் உகரமும் சேர்த்து முறையை அடுத்து புணரும் ஒளி என்றதெல்லாம் நாம் பார்த்துட்டோம். இந்த எழுத்து கிடைக்க முறையில வாயை திறந்த பின்னரே கீழிறங்கி ஒழிக்கும். ஆகாரம் முதல்ல ஒழித்தது, பிறகு ஏன் ஈ வைக்கப்பட்டது என்றால், நாம் ஆ என்று வாயை பிளக்கின்றோம், அந்த பிளந்த வாயை கீழே இறக்குகின்றோம். இறக்குகின்ற பொழுது வாய் இழியும். எனவே அடுத்து எழும்புகின்ற மூன்றாவதாக, இந்த குறிலும் நெடிலுக்கும் அடுத்து மூன்றாவதாக எழும்புகின்ற அந்த ஒளி இகர ஒளியாக அமைந்தது. அந்த இகர ஒளி நெடிலாக இருந்தது, பிறகு அது குறுக்குகிற பொழுது குறிலாகியது. எனவே குறிலும் நெடிலும் அடுத்தடுத்து வைக்கப்பட்டன. ஏன் இகரம் மூன்றாவதாக வைக்கப்பெற்றது என்றால், முதல் கட்டமாக மூல ஒளியாக வாயை பிளந்த அகரம் ஒலிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்த கட்டமாக இகரம் உருவாகிறது. இகரம் எவ்வாறு உருவாகிறது? பிளந்த வாயை இறக்குகின்ற பொழுது உருவாகுது. வேர்ச்சொல் ஆராய்ச்சி முறையிலே இவற்றையெல்லாம் இந்த வகுப்பில் இருந்தவர்கள் கண்டிப்பாக நான் விளக்கிய போது, அந்த காலகட்டத்திலே நான் விளக்கிய போது அவர்கள் கேட்டிருப்பார்கள். இது அவங்களுக்கு கூறியது குரலாக இருக்கும், மற்றவர்களுக்கு இது ஒரு புது விளக்கமாக இருக்கும். அடுத்து நீங்க அகரத்தின் பின் நீங்கள் பார்த்தால், அகரத்தின் பின் இகரம் வைக்கப்பட்டது. இந்த நிமித்தமாக, இதன் காரணமாக அகரத்தின் பின் இகரம் வைக்கப்பட்டது. இழித்த பின் என்றால் உதடை நாம் ஈ என்று இழுக்கின்றோம். மேல் பிளந்த வாயை கீழே இறங்கி ஈ என்று இழுக்கின்றோம். இழித்த பின் முன்னோக்கும் முன்னுறுத்தும். அதாவது அந்த இகரத்தின் மேலிருந்து கீழிறங்கி இழித்த பின் தான் உதடை நாம் குவிக்க முடியும். அப்படி உதடை குவிக்கின்ற பொழுது உதடு எங்கே போகிறது என்றால் முன்னோக்கி செல்கிறது, முன்னுறுத்தி செல்கிறது. எனவேதான் ஊகாரம் அடுத்து வைக்கப்பட்டது. ஆ இ ஊ என்று மூன்றாவதாக வைக்கப்பட்டது. பிறகு அந்த இகரம் இருக்கிறல்லவா, அந்த இகரம் மூன்றாவதாக வைக்கப்பட்ட இகரம் திரிபடைகிறது. திரிபுற்ற அந்த இகரம் எவ்வாறு திரியும் என்றால், ஈ என்ற ஒலிக்கின்ற அந்த ஒலி அமைப்பு முறைதான் ஈதான் ஏயாக திரிய முடியும். ஈதான் ஏயாக திரியும். எனவேதான் ஏகரம் எகரம் என்பது அடுத்து வைக்கப்பட்டது. ஆ ஆ இ ஈ ஊ ஊ ஏ ஏ என்று எகரம் அடுத்து வைக்கப்பட்டது. இந்த எகரம் எவ்வாறு உருவானதுன்னா ஈயிலிருந்து உருவாக்கியது. சற்று முன்பு நாம் பார்த்தோம். அடுத்து இந்த எகரத்திலே குறில் நெடில் உருவாக்கியது. இந்த மூல ஒலிகளாக இருக்கக்கூடிய ஆ உ ஆ இ ஊ என மூன்றும் சுற்றெழுத்துக்கள் என்று சொல்லப்படும். அனைவருக்கும் தெரியும். இந்த சுற்றெழுத்துக்கள் தான்
ஒன்றோடு ஒன்று புணர்ந்து புணர்வொலிகளை உருவாக்கும். இந்த மூல ஒலிகளும் நீங்க பாத்தீங்கன்னா, மூல ஒலிகள்ல ஆ இ இவைதானே மூல ஒலிகள். இந்த மூல ஒலிகள் முதன்மை பெற்ற கரணியத்தால் இவற்றை முன்னிறுத்தினார். இந்த மூல ஒலிகளுக்கு அடுத்துத்தான் எகரம் வர வேண்டும் என்று கட்டமைத்தார். ஏன்னா இது மூல ஒலிகள். எனவேதான் அது முன்னிறுத்தி வைக்கப்பட்டது. ஆ இ உ என்பது சுட்டெழுத்துக்கள், சுட்டொலிகள். இவை மூல ஒலிகள். எனவே இது முன்னால் வைக்கப்பட்டது. அதற்கு அடுத்து எகர ஒலி வைக்கப்பெற்றது. அதனால்தான் எகரம் இவற்றுக்கு அடுத்தான் வரும். ஆ இ உ என்று இவற்றுக்கு அடுத்தான் வரும். இந்த மூன்று சுட்டிலும் 3 சுட்டையும் நீங்க சற்று முன் நான் பார்த்தது போல அகரமும் இகரமும் முன்னிற்பனவல்லவா? அந்த முதல் கட்டமாக ஏன் அடுத்து அந்த ஐ என்ற புணர்வொலி வந்தது என்றால், அவ் என்பது இறுதியா தான் வருகிறது. அவ்வுக்கு முன்னால இந்த ரெண்டுமே புணர்வொலி. ஐயும் அவ்வும் புணர்வொலி என்று சொல்லுவாங்க. அதாவது புணர்வொலினா ஆங்கிலத்துல டிப்டாங்ஸ் அதுக்கு பேரு. புணர்வொலிக்கு ஆங்கிலத்துல டிப்டானுக்கு பேரு. 2 ஒலிகள் சேர்ந்து உருவாகுதா, சேர்தல் தான் புணர்தல். சேர்ந்து உருவாகியதான் புணர்வொலி. எனவே அதாவது இந்த டிப்டாங்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த புணர்வொலியில நீங்க பார்த்தீங்கன்னா முதல்ல ஐ வைக்கப்பெற்றது, அவ் இறுதியாக வைக்கப்பட்டது. என்ன காரணமா இருக்கும்? கொஞ்சம் நாம் யூகித்து சிந்தித்து பார்த்தால், இந்த முதல் ஒலிகள்ல 3 ஒலிகள்ல முதல் நிற்பது ஆவும் ஈவும் தான் இல்லையா? ஈக்கு அடுத்தான் ஊ இருக்கிறது இல்லையா? எனவே முதலில் சேருவது அகரமும் இகரமும். எனவே ஐ முதலாக வைக்கப்பட்டது அவுக்கு முன்னால். அடுத்துத்தான் ஆவும் ஊவும் சேர்ந்து அவ் உருவாகிறது. அவ் இறுதியாக வைக்கப்பட்டது. இனி அடுத்து உருவாகுவதற்கு ஒலி கிடையாது, இல்ல. உயிர் ஒலிகளாக இவைதான். இம்முச்சுட்டில் அகரமும் இகரமுமே முன்னிற்பன. இவை முதற்கண் புணரும். எனவே ஆ இ ஐ அடுத்து வந்தது. இறுதியாக இந்த முச்சுட்டில் உகரம் இகரத்திற்கு அடுத்து நிற்கிறது. எனவே ஆ உ என்று புணர்கிறது. முறையை அடுத்து புணரும் மாதிரியில் அவ் அடுத்து வைக்கப்பெற்றது. ஓரளவு இந்த கட்டமைப்பு உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது விளங்கவில்லைன்னா நான் கேட்கலாம். இந்த 3 அதாவது 12 உயிர்களும் எவ்வாறு கட்டமைக்க பெற்றன என்பதற்கான விளக்கம் தான். ஏன் அவ் இறுதியாக வைக்கப்பட்டது? அவ்வுக்கு முன்னால் ஏன் ஐ வைக்கப்பெற்றது? இந்த 2 புணர்வொலிகள் தானே. ஏன் ஐயை முன்னே வைத்தார்? ஏன் அவ்வை பின்னால் வைத்தார்? ஏன் அகரம் முன்னால் வைக்கப்பட்டது? ஏன் ஈ அதற்கு அடுத்து வைக்கப்பட்டது? ஏன் ஊ 3வது இடத்தில் வைக்கப்பெற்றது என்றால், இந்த அமைப்பு முறையில் தான் இது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வேர் சொல் மொழியியல் அடிப்படையிலும் இந்த நெடுங்கணக்கு அடிப்படையிலையும் இந்த வரிசை முறையே பொருந்துவதாக இருந்தது. எனவே அந்த அடிப்படையில் இது வைக்கப்பட்டிருக்கிறது. எழுத்து கிடக்கை முறைதான் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எகரத்துக்கான ஒரு முன்னுரிமை. எகரம் இந்த இடத்துல அ இ உ ஏ இந்த 4 உயிரொலிகள்ல இந்த 4 உயிர் ஒலிகளையும் தனித்து வைத்து சுட்டொலிகளாக அல்லது வினா ஒலிகளாக நாம் எழுப்ப முடியும். ஆனால் உகரத்தை அவ்வாறு செய்ய முடியாது. ஓ அவ்வாறு வருமா? வராது. கொற்றன் என்றால் அரசன் என்று பொருள். வெற்றி வாகை சூடிய அரசன் என்று பொருள். ஆ அக்கொற்றன் என்று சொல்லலாம் இல்லையா? ஈ இக்கொற்றன் என்று சொல்லலாம் இல்லையா? ஊ உக்கொற்றன் என்று சொல்லலாம் இல்லையா? ஏ எக்கொற்றன் என்று வினா எழுப்பலாம். ஆனால் ஓ வைத்து சொல்ல முடியுமா? ஒக்கற்றன் என்று சொல்லு இருக்கிறதா? இல்ல. எனவே இந்த இடத்தில் இந்த 12 உயிர்களில் முதன்மை பெற்ற ஒலிகளாக இவை இருந்தன. எனவே இவை சுட்டொலிகள், இது வினா ஒலி. எனவே இவற்றுக்கு முன்னுரிமை கொடுத்து அகரத்தை முன்னால் வைத்து, அதற்கடுத்து இகரத்தை வைத்து, அதற்கடுத்து உகரத்தை வைத்து, அதற்கடுத்து எகரத்தை வைத்தார். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ. அடுத்துத்தான் ஓ ஓ வருகிறது. அதற்கடுத்து அவ் வருகிறது. ஐ வைத்ததற்கான காரணம் என்னவென்றால், இது அந்த ஒலி முறை, அதாவது இகரத்தோடு சேர்ந்து வருகிற பொழுது அந்த ஒளித்திரிவுக்கு ஐக்கு தான் பொருந்தும். எனவே ஐயை முன்னால் வைத்தார். அவ் இறுதியாக வைக்கப்பெற்றது. அடுத்து நீங்கள் இந்த உயிர்மை எழுத்துக்களுடைய கிடக்கை முறையை கொஞ்சம் ஆராயலாம். இதை நீங்கள் பார்க்கின்ற பொழுது நம்ம அந்த இன வரிசையை வகுத்திருப்பார்கள். கசட தபர ஞன நமன எரல வழல என்று வகுக்கப்பட்டிருக்கும்.
இந்த கசட தபர என்று வருகின்ற பொழுது இந்த ககரத்தின் அதோடைய இனமாக இருப்பது ங க ங க ங ங க. இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒலி வேற்றுமை என்ன என்று பார்த்தால், க என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த அடி வயிற்றிலிருந்து உந்தி முதலாக எழும்புகிறது ஒலி என்று தொல்காப்பியர் வகுக்கின்றார். அந்த அடி வயிற்றிலிருந்து அந்த ஒலி எழும்புகிறது. எழும்பிய ஒலி கழுத்தின் வழியாக பிறகு வாயின் வழியாக வெளிவருகிறது. அங்கே நாப்பிரட்சி, பல், பிறகு அன்னம் இவையெல்லாம் ஏய ஒளிமுறை பிறக்கும். இவற்றை நாம் ஏற்கனவே பார்த்திருப்போம், நீங்களாம் படிச்சிருப்பீங்க. இந்த காவுக்கும் ஞாவுக்கும் ஏன் இனம் என்று கேட்டால், இது ரெண்டுமே ஒரே பிறப்பு தான். ஆனால் ஒலிப்பு உறுப்பு அமைப்பு முறையில இது அடி, அதாவது நம்முடைய உந்தி முதலாக பிறந்து எழும்புகிற அடுத்த பிறப்பு, அதாவது வல்லினமாக இது பிறக்கிறது. வலிந்து நாம் சொல்கிறோம். ஆனால் இதனையே மெலிந்து ஒலிக்கின்ற பொழுது, மூக்கின் வழியாக அது பிறக்கின்ற பொழுது ஙா என்று மாறுகிறது. இடம் ஒன்றாக இருக்கிறது. வாயில், அதாவது தலையில் அதனுடைய பிறப்பு இடம் என்பது ஒன்றாக இருக்கிறது. இந்த கா ஙா கா ஙா என்று வருகிறது. எனவே இதனுடைய இனமாக நகரத்தை வைத்தார்கள். வேறொரு ஒலி இதனுடைய இனமாக வராது. சா ஞா இந்த அடுக்கு வரிசையில் பார்க்கிற பொழுது இப்படித்தான் வரும். ஏன் அதாவது இந்த வினா வருது இல்லையா, கசட தபர என்று வைக்கின்ற பொழுது ஞன நமன என்றுதானே வருகிறது. அந்த ஞன நமன என்ற அடுக்குமுறை எப்படி வந்தது என்றால், இந்த இனமுறை பார்த்துத்தான் அந்த அடுக்குமுறை வைக்கப்பட்டது. சா என்று வருகிற பொழுது ஞா என்று வரும். ஏனென்றால் இதனுடைய இனமுறை. இந்த சா என்று ஒலிக்கிறோம் அல்லவா, இதை எல்லாரும் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சா என்று நாம் ஒலிக்கின்ற ஒலிப்பு இப்பொழுது நாம் ஒலிக்கின்ற அதாவது ஒரு உரசொலி முறை. ஆனால் உள்ளபடியாகவே இதனை சா என்று ஒலிக்க கூடாது. இதனை சா என்றுதான் ஒலிக்க வேண்டும். சா சா என்றுதான் ஒலிக்க வேண்டும். ஏன்னா வல்லினம் இச் சா. இந்த சா அதனுடைய இனமாக எங்கே ஒலிக்கிறதோ, சா என்று ஒலிக்கிறதோ அங்குதான் ஞா. இந்த நா நீங்க ஒலித்து பார்க்கலாம். மூக்கொலியாக வருகின்ற பொழுது அந்த நா அந்த இடத்தில் தான் வருடம் ஒட்டும். ச ஞ ச ஞ இரண்டுமே இனமாகும். இந்த இனம் என்று சொல்வதற்கான காரணம் என்ன என்றால், ஓரிடத்தில் பிறப்பதால் இவற்றின் இனமாக அது நிற்கும். அதனாலதான் ஏன் நீங்க பாத்தீங்கன்னா இந்த டகரமும் நகரம், இந்த டகரமும் நகரமும் மூன்று சுழி நகரம் என்று வருகிற பொழுது இது அன்பள் நகரம் என்று சொல்வார்கள். அன் என்றால் மூன்று சுழி நகர ஒற்றை போட்டுத்தான் அன் என்று சொல்வார்கள். அன்னம் மேல் என்று பொருள். அன் என்பது உயர்வு பொருள், ஒரு பொருளை காட்டும் ஒரு வேறு அடி. அன் அண்ணன் என்றால் நமக்கு மேலானவன். அன் அண்ணா அண்ணாக்கு என்றால் மேலே உள்ளே இருக்கிற நாக்கு அண்ணாக்கு. அண்ணாந்து பார், மேலே பார், எல்லாம் அந்த மூன்று சுழி தான் போடுவோம். இது மேல் உயர்ச்சி பொருளை காட்டுகிறார். உள், நான் சற்று முன் சொன்னேன் அல்லவா, உள் என்பது சேர 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 நீளும். நீர்ச்சியாக இருந்தால் மேலே நிறுத்தினால் உயரும், குவித்தால் குவியும். உள் அல் அன் என்று அது உயர்ந்து போகிறது, உயர்வு பொருளாக வரும் அன் என்பது. எனவே அண்ணா அன்னம், மேலே இருக்கிற அன்னம், வாயின் அன்னம் என்ற இடத்துல உயர்வு பொருளை காட்டும் அண்ணாக்கு என்பது. இந்த டா பிறக்கின்ற இடமும் இட்டு பிறக்கின்ற இடமும் இன்னு பிறக்கின்ற இடமும் ஓரிடம்தான். ஒன்று வல்லினம், இன்னொன்று மெல்லினம் இல்லையா? எனவே இதனுடைய இனமாக இது வரும். இதெல்லாம் நம்ம மாணவர்களுக்கு உணர்த்துகின்ற பொழுது, ஒரு புரிந்துணர்கின்ற வகையில இதை உணர்த்துகின்ற பொழுது பிள்ளைங்களுக்கு அது புரிந்துணர்வார்கள். ஏன் இந்த டகரத்திற்கும் இதற்கும் என்ன தொடர்பு, ஏன் கண்டம் என்று சொல்கிற பொழுது அந்த டகரத்துக்கு முன்னால் இந்த அன்பள் நகரத்தை தான் நாம் பயன்படுத்துகிறோம் என்றெல்லாம் அவங்களுக்கு விளக்கணும். என்ன காரணம்னா, இந்த இரண்டுமே ஓர் இனம். ஏன் ஓர் இனம் என்று சொல்கிறோம் என்றால், ஓரிடத்தில் பிறப்பன. அதே போல இந்த தகரத்தையும் நகரத்தையும் நாம் ஆய்வு செய்தால் இவையும் ஓரிடத்தில் பிறப்பன. ஒன்று வல்லினம், ஒன்று மெல்லினம். தா என்று சொல்கிற பொழுது பல்லுக்கு இடையில் நாம் நம்முடைய நுனிநாக்கை வைக்கிறோம், தா என்று வைக்கிறோம். நா என்று சொல்கிற பொழுது கூட பல்லுக்கு இடையில் தான் வைக்கிறோம். இரண்டும் ஓரிடத்தில் பிறப்பன. ஒன்று வல்லொலியாக இருக்கிறது, மற்றொன்று மெல்லொலியாக இருக்கின்றன. இந்த இரண்டும் ஓரிடத்தில் பிறப்பதால் ஓர் இனம் என்று கூறப்படும். அதே போல்தான் இந்த இரண்டையும் உச்சரித்து பார்த்தால், பழுக்கி பார்த்தால் உங்களுக்கு தெரியும். ப ம இரண்டுக்குமே இதழ் ஒட்டும். பாவுக்கும் மாவுக்கும்
இப்புக்கும் இம்முக்கும் இரண்டு ஒட்டும். ஒன்று வன்மை, ஒன்று மென்மை. இது மிகப்பெரிய ஒரு நுட்பம். அப்பா என்று சொல்கிற பொழுது வன்மை வருகிறது, அம்மா என்று சொல்கிற பொழுது மென்மை வருகிறது. எவ்வளவு பெரிய ஒரு நுட்பமான சொல் அமைப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். இப் இம் இரண்டுக்குமே இதழ் ஒட்டும். இரண்டுமே ஓரிடப் பிறப்பு. எனவே பகரத்தின் இனமாக மகரம் வைக்கப்பெற்றது. ட்ரா, ந, இந்த இரண்டுமே ந ந இதுவும் நுனி நாக்கு அந்த முள் அன்னத்தை ந ட்ரா ந ட்ரா என்று வைக்கின்ற பொழுது இந்த இரண்டுமே ஓரிட பிறப்பு. எனவேதான் கன்று நீங்க வருகின்ற பொழுது கன்று என்று சொல்கிறீர்கள். ஓரிட பிறப்பு. வேறு ஒரு உகரம் வேறொரு ரகம் அவங்க வராது. இந்த இந்த அதாவது மெய் ஒலிகள் பிறப்பு முறையை நாம் தெளிதன் உணர்ந்து கொண்டால், இதையே நாம் விளங்கி கொண்டால், நம்முடைய சொற்களை அமைக்கின்ற பொழுது எழுதுகின்ற பொழுது நமக்கு இந்த சிக்கலை ஏற்படாது. தமிழ் கட்டமைப்பு என்பது இவ்வளவு ஒலியியல் அமைப்பு அறிவியல் நுட்பத்தோடு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா இதைதான் சொல்லலாம். இந்த நாக்கு அமைப்பு முறையை நீங்க பார்க்கலாம். ஒன்று இந்த ழகரத்தை சொல்லும் போது பாருங்க நாக்க மடக்கி சொல்வோம். இன்னொன்று இந்த ஒவ்வொரு ஒலியும் சொல்லுகின்ற போது உச்சரிக்கின்ற பொழுது பின்னாலிருந்து முன்னோக்கி வருவதை நாம் பார்க்கிறோம். பின்னாலிருந்து முன்னோக்கி வரும். நீங்க பார்த்தீங்க பார்க்கலாம். முதல் நா அன்னம் என்னென்ன வகையில அதாவது நம்முடைய உறுப்புகள் நான் பணியாற்றுகிறது, எத்தனை வகையா பணியாற்றுகிறது என்பதை இங்க நான் விளக்கி இருக்கின்றேன். இங்கே முதல் நா முதல் அன்னம். முதல் நா முதல் அன்னம் என்றால் அதாவது வாய்க்குள் இருக்கின்ற அடினா அதான் முதல் நா என்று சொல்லப்படுவது. அந்த அடி தொண்டைக்கு மேலே இருக்கிற அடினா, தொண்டைக்கு மேலே இருக்கிற அந்த மேல் அன்னம், அது முதல் நா. இந்த முதல் அன்னத்தையும் முதல் நாவையும் பயன்படுத்தி எழும்புகிற ஒலிகள் யாவை? இதை பார்ப்போம். இடைனா இடையன்னம். இடைனா இடையன்னம்னா இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நில மேல் இருக்கிற இடைனா இடையன்னம் வரும். அது இயங்கும் ஒலிக்கின்ற பொழுது. அடுத்து நுனினா நுனி அன்னம். நுனினா நுனி அன்னம் என்று வருகின்ற பொழுது இந்த நகரப்பிழையா இருக்கு. பொறுத்தளவு திருத்திக் கொள்ளலாம். இந்த எல்லாத்திலையும் நகரப்பிழை ஏற்பட்டிருக்கிறது. சரி, நுனினா நுனி அன்னம். நுனினா நுனி அன்னம் என்று வருகின்ற பொழுது நாக்கினுடைய நுனி, வாயினுடைய முன் அன்னம், பிறகு இறுதியாக இதழ் ஏறல். இப்படித்தான் அந்த ஒலி அமைப்புகள்ல சொற்கள் பிறக்கும். நம் வாய்க்குள் எந்தெந்த இடங்கள் வினைப்படும் என்றால், வாயில் உள்ள அடிப்பகுதி மேல் அன்னம், அந்த நாக்கினுடைய மேல் பகுதி இயங்கும். சில ஒலிகளை சில எழுத்துக்களை சொல்லுகின்ற பொழுது அவற்றை நீங்க கண்டுபிடிக்கலாம். எந்தெந்த எழுத்துக்கள் இவ்வாறு இந்த உறுப்புகள் அதனோடு தொடர்பு உற்றிருக்கின்றன என்பதை நீங்கள் ஆராய்கின்ற பொழுது உங்களுக்கு புலப்படும். பிறகு நாவினுடைய இடை நா அல்லது வாயினுடைய மேல் அன்னமாக இருக்கக்கூடிய இடையன்னம், பிறகு நாக்கின் நுனினா, அடுத்து நுனி அன்னம், அடுத்து இதழ் ஒட்டுதல் தான் இதழ் இயல் பா மா. இதை நாம் பார்த்தோம் முன்பு. இவை இந்த ஒளிப்பிறப்பில் எழுத்து பிறப்பில் இவ்வாறு இந்த அனைத்து பகுதிகளும் இயங்குகின்றன. இங்க இந்த அன்பர் நான் பார்த்தேன், நம்முடைய இணையதளத்திலே பார்த்தேன், மிக அருமையாக இந்த வடை படத்தை அவர் விளக்கியிருந்தார். எனவே எனக்கும் அது பயன்பட்டது. இங்கு இதை காட்டுவதற்கு உங்களுக்கு காட்டினா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். நீங்க இங்க காட்டலாம். அதாவது இந்த கா ஙா என்பது முதல் அன்னம் சொன்ன இல்லையா? முதல் அன்னம்னா அடித்தொண்டை பகுதி, வாயினுடைய இறுதி பகுதி. ஆனா இங்க நாம் முதல் அன்னம் தான் வகுக்கப்பட்டிருக்கோம். அங்கிருந்து தொடங்குது. ஒளி எழும்பி முதல் எங்க கிளம்புகிறது என்றால் அந்த இடத்திலிருந்து கிளம்புகிற பொழுது கா ஙா கா ஙா இரண்டுமே ஒரு இடத்தில் பிறக்கும். அந்த அடித்தொண்டையில மேல் எழும்புகிற பொழுது மேல் அன்னமும் அந்த முதல் அன்னமும் அந்த முதல் நாவும் இயங்கும் அந்த இடத்துல. இதை உச்சரித்து பாருங்க, கண்டிப்பா இது இயல்பா தெரியும். சா ஞா நடுவுல தான் தொடும் நாக்கு, நடு அன்னத்துல. உண்மையா இல்லையா? நீங்க சொல்லி பார்த்தா உங்களுக்கு தெரியும். சா என்று வருகிற பொழுது நடுவுல தொடும், ஞா என்று வருகிற பொழுது நடுவுல தொடும். எனவே இது நடு அன்னம், நடுனா. இங்க இந்த மேல் ட ட ந ட ந என்று வருகின்ற பொழுது
இந்த மேல்வாய் பல்லின அடி, அதாவது முனை இல்ல, பல்லின முதல் முனைப்பகுதி இல்ல, இதற்கு மேலாக இருக்கக்கூடிய இன்னொரு பகுதி ட ந, அப்படி சொல்லினால்தான் இது சரியா வரும். அடுத்து இந்த பாவம் மாவம் நீங்க சொல்லுகின்ற பொழுது இதில் ஒட்டும். இதை நாம் பார்த்துட்டோம் இல்லையா? சற்று முன் பார்த்தோம். இப்ப மேலும் விரிவாக இங்க கொஞ்சம் பார்ப்போம். இந்த கட்டமைப்புக்குள்ள கசட தபர ஞஞன நமன என்று எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது பார்த்தோம். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா எரள வழல என்று இருக்கிறதே இல்லையா? யா அகரத்தோடு பொருந்தும். ஏன் இங்கே யா யகரம் வந்து முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், இந்த யகரம் மட்டும்தான் அகர ஒளியை ஏற்கும். தொல்காப்பிய இலக்கணத்தின்படி, தொல்காப்பிய இலக்கண கட்டமைப்பின்படி அதாவது யகரமா யாவா சொல்லுக்கு முதலால் வரும் என்று கேட்டால் யா தான் வரும். சொல்லுக்கு முதலில் வருகிற யகரத்தின் யாகாரம், நெடிலெடுத்த யாகாரம் தான் சொல்லுக்கு முதலால் வரும். நீங்க நம்ம மொழியில அமைப்புக்குள்ளே பார்க்கலாம். யானை, யாக்கை என்றெல்லாம் வருகிறது அல்லவா? யா என்று தான் வரும். இந்த யா என்பது ஆ என்றும் உருவாகும். உண்மையா இல்லையா? யாண்டு என்பதை ஆண்டு என்று சொல்லலாம். யாண்டு, யாண்டு. யானை, ஆனை என்று சொல்லலாம். இந்த யகரம், யாகாரம், அகரம், யாகாரம் இரண்டும் ஒரு தொடர்புடையன. அந்த காலகட்டத்தில் யாகாரம் மட்டுமே மொழி முதலாக இருந்தது. எனவே தொல்காப்பியர் அந்த யாகாரம் எழுத்தமைப்பிலே யா நெடில் எடுத்த யா மட்டுமே மொழிக்கு முதலில் வரும் என்பதை வகுத்தார். ஆனால் யகரம் குறில் மொழிக்கு முதலில் வருகிற வழக்கம் பெரும்பகுதியாக இல்லை. ஒரே ஒரு இடத்தில் நாம் காண்கிறோம். எங்கே காண்கிறோம் என்றால், அதுவும் வேற்றுமொழி வாணர்கள் நம்முடைய தமிழ் நாட்டு எல்லை பரப்புக்குள் வருகின்ற பொழுது, மேற்கத்திய வாணர்கள் வருகின்ற பொழுது அவர்களுடைய பெயரை சொல்லுகிற ஓரிடத்தில் மட்டும் நாம் பார்க்கிறோம். குறிப்பாக யவனர் என்ற சொல்லை பார்க்கிறோம். யவனர் என்ற சொல்லை, அங்கு குறிலெடுத்த யகரம் வருகிறது. சரி, எப்படி கருத்து விளக்கம் இருந்தாலும் கூட இந்த யகரம் அகரத்தோடு தொடர்புடையது. எனவேதான் இந்த இடத்தை வகுக்கின்ற பொழுது யகரத்தை முன்னால் வைத்தனர். யகரம் அகரத்தோடு பொருந்தும் ஆகையால் அக ஆ ய என்று அந்த வரிசையில யகரம் முன்னால் வைக்கப்பட்டது. ரகரம் அன்னத்தோடு வருடும் யகரத்தின் செய்கையை ஒத்தது. ய ய என்று உச்சரிக்கிற பொழுது அதே அந்த இடத்தில் ர வருடி ஒலிக்கிறது. ய ர இரண்டுமே ஓரிடத்தில் ஒட்டி ஒலிக்கும். ஆனா இரண்டும் வெவ்வேறான ஒலிகள். ஆனால் இடையினம் ஓரிடத்தில் ஒட்டி வருடி ஒலிக்கின்ற கரணயத்தால் அடுத்து ரகரம் வைக்கப்பெற்றது. நா வைப்பு முறையில் ய ர அடுக்கின் பின் பொருந்துவது லகரமே. எப்படி என்று கேட்டால், ய ர என்ற அந்த ஒலி பின்னால் இருக்கிறது. இந்த நா லகரத்தை உச்சரிப்பதாக இருந்தா இந்த ய ராவுக்கு முன்னால போய் ஒட்டும், லா என்று வரும். மேல் பல்லினுடைய அந்த மேல் அன்னத்தினுடைய முனை இருக்குது அல்லவா, அங்க போய் இந்த நுனினா போய் ஒட்டும். லா இல் லா என்று ஒட்டும். எனவே முன்னால் வருவது எது? அடுத்து இது, அதாவது நான் சொன்னேன், இந்த நா வரிசையில் வாயில் தொடங்குகிற கட்டம் என்பது அடி பகுதி, தொண்டையிலிருந்து மேல் இருக்கிற அடி அன்னம், அதிலிருந்து வரிசைப்படுத்தி வருவார்கள். அப்படி வருகிற பொழுது ய ர அடுக்குமுறை சரியாக வந்தது. அதற்கடுத்து நீங்கள் ஒலிக்கின்ற பொழுது இந்த பக்கத்தில் அருகில் முன்னால் போய் ஒட்டுவது லகரம். இந்த லகரம் தான் முன்னால் போய் ஒட்டும். எனவே பின்னிருந்து முன்னோக்கு நிலையில் இந்த லகரம் வைக்கப்பட்டது. இதற்கு அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, இது ஒரு வரிசை முறை. வா வைக்கப்பட்டது. இந்த வா ஒலிக்கின்ற பொழுது பல்லை வைத்து இதழ் இயையும். நீங்க வா ஒலித்தீங்கன்னா வா வா, உள்ளுக்கு நாக்கு வேற எங்கேயும் போய் தொடாது. பல்லு வந்து நம்முடைய பல் இருக்கு இல்லையா, உதடில் தொட்டு வா என்று ஒலிக்கும். இது பல் உதடோடு இயைந்து வருவது. முன்னோக்கிய நா அந்த இதழ், அதாவது நா என்று முன்னோக்கி நின்று பிறகு அடுத்து வருகின்ற பொழுது, இந்த லகரம் அடுத்து வருகின்ற பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதாவது
இந்த வரிசை முறையில் யகரம், ரகரம், லகரம் என்று இந்த வரிசை முறையில் வேண்டும். சரி, இந்த வரிசை முறையில் யகரம், ரகரம், லகரம் வந்து அதற்கு அடுத்து பல் ஏய்ந்து வருகிற ஒலிப்பு முறை இயல்பாக ஏற்படும். நீங்க அடுத்து நீங்க பார்க்கின்ற பொழுது ழகரம் இதழ் இயைந்த சூழலில், இவ்வாறு இதழ் ஏந்து வகரம் பல்லோடு ஒட்டி வருகின்ற இந்த சூழலில், இதழ் இயைந்த சூழலில் அடுத்த உடனே நாக்க மடக்கி சொல்லக்கூடிய ஒரு எளிமையான ஒலி என்னென்று கேட்டால் அது அடுத்து ழகரம் தான். எனவே பின் திரும்பி நாக்கு மடக்கி சொல்கிற ஒரு ஒளியாக இந்த லகரம் இருக்கிறது. எனவே இதழ் இயைந்த இந்த சூழலிலே அடுத்து நாவை மடக்குவதற்கு எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு ஒளியாக சிறப்பு ழகரம் இருக்கிறது, ழா. எனவே இது மூன்றாவது அடுத்த இடத்தில், நான்காவது இடத்தில் ய, ர, ல, ப, ழ எளிமையா இருக்கும். வா சொல்லி நீங்க ழகரத்தை சொல்வதற்கு எளிமையா இருக்கும். மற்றவற்றை சொல்வதற்கு பகரமாக வா சொல்லி நீங்க ழகரத்தை சொன்னீங்கன்னா அது மிக எளிமையில போய் ஒலிக்கும். மற்றவற்றை எளிமையில் ஒலிக்க முடியாது. எனவே அந்த இயல்பு முறை, ஒலி இயல்பு முறையில ழகரம் வைத்தாதான் சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில ழகரம் வைக்கப்பட்டது. இந்த ழகரத்திற்கு அடுத்து இறுதியாக நீங்க பார்த்தீங்கன்னா ழ, ள, நா மடக்கி, நாவை மடக்கிட்டோம், நாவை மடக்கி சொல்றோம், ழகரம்னு சொல்றோம். மடக்கிட்டு நா திரும்பினால் மேலெண்ணத்தை தொடும், ழ என்று தொடும். எனவேதான் நா மடக்கி மேலெண்ணத்தை தொடுதற்கும் எளிதாகும். இந்த அடுக்குமுறை இடையின அடுக்குமுறை அகரத்தோடு இது பொருந்தியது என்பதால் யகரம் முன்னால், அந்த யகரம் ஒலிக்கின்ற பொழுது வருடி சொல்கிறது போல இந்த ரகரமும் ஒலிக்கிறது, வருடி சொல்கிறது. எனவே ரகரம் அடுத்து இவை இரண்டும் ஒளியை அடுத்து முன்னோக்கி வருகிற ஒரு ஒளி லகரம் முன்னால் அதற்கு மூன்றாவதாக வைக்கப்படுகிறது. அடுத்து வந்த உடனே பல் இயைகிறது, அதுதான் அடுத்து நான்காவது கட்டமாக செய்ய முடியும். அது முடிந்ததுமே இதழ் மடங்குகிறது, மடங்குகிற பொழுது ழகரம் வருகிறது. இந்த ழகரத்தை ஒலித்த பிறகு எளிமையாக ஒலிக்கக்கூடிய ஒரு இடையின லகரம் ல என்று வருகிறது. அது எளிமையாக இருக்கும், மற்றவற்றை விட இதுவே எளிமையாக இருக்கும் என்பதால் இந்த வரிசை முறை, இடையின வரிசை முறை இவ்வாறு அமைக்கப்பட்டதை நாம் பார்க்கலாம். எனவே இவ்வாறான ஒலி அமைப்பு முறை நான் அதாவது உங்களுக்கு விளக்குகின்ற பொழுது உயிரெழுத்துக்கள் எவ்வாறு வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை விளக்கினேன். அடுத்து இந்த மெய் ஒலிகள் எவ்வாறு வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை நான் விளக்கினேன். இந்த மெய் ஒலிகளில் இனமாக அவற்றை பகுத்து வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று பகுத்து, இந்த வல்லினமும் மெல்லினமும் எப்படி இன ஒற்றுமை பெற்றிருக்கின்றன என்பதை நான் விளக்கினேன். அடுத்து இவை ஒவ்வொன்றுமே ஏன் இவ்வாறு வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதையும் நான் விளக்கினேன். இறுதியாக உங்களுக்கு இந்த இடையின 6 ஒலிமுறைகளை எவ்வாறு வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை நான் விளக்கினேன். தொல்காப்பியத்தில் நச்சினார்க்கினியர் ஒரு விளக்கத்தை தருகிறார், ஒரு வினாவையும் எழுப்பி தருகிறார். ஒலி என்பது அருவமா உருவமா? நீங்க நச்சினார்க்கினியருடைய உரையை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். அவர் கேட்கிறார், ஒலி என்பது அருவமா உருவமா? அது உருவமா இருக்கக்கூடியதா அருவமா இருக்கக்கூடியதா? இப்ப நம்ம கண்ணுக்கு ஒலி தெரியாது, ஆனால் காதால் கேட்கிறோம். நச்சினார்க்கினியர் என்ன கருத்து சொல்கிறார் என்றால், இது உருவம் என்று அவர் வரையறை செய்கிறார். இது அருவம் என்று, இது உருவம் என்று நச்சினார்க்கினியர் வரையறை செய்கிறார். அவருடைய கருத்து. அதற்கு அவர் சொல்கின்ற காரணம், அதற்கு சொல்கின்ற கரணியம், விளக்கங்கள் என்னென்றால், இது நம்மோடு செறிவாக வந்து நம் காதுகளில் வந்து சேருகிறது, வந்து சேருகிறது. அதே போல நாம் சொல்வது சென்று பிறருக்கு சேருகிறது, பிறர் சொல்வது வந்து நமக்கு வந்து சேருகிறது. நாம் சொல்வது பிறருக்கு சேருகிறது, பிறர் சொல்வது நமக்கு வந்து சேருகிறது, செறிவாக விளங்குகிறது என்று ஒன்று. அருவமாக இருந்தால் செறிவாக இருக்காது, இது உருவமாக இருக்கிற கரணியத்தால் தான் செறிவாக வருகிறது என்று விளக்குகிறார். அடுத்து அது மட்டுமல்லாமல் இது எந்த இடத்தில் இருந்து தொடக்கத்தில் முடிவில் என்று இல்லாமல் இடை நின்று பேசினாலும் கூறினாலும் இது பிறருக்கு போய் சென்று சேரும். ஒரு தொடக்க இடத்திலிருந்து பேசினால்தான் இது பிறருக்கு சென்று சேரும் என்று கிடையாது. இடையில் இருந்தாலும் வந்து சென்று சேரும். பிறகு செவியில வந்து தெளிவாக அது விளங்கும், செவியில வந்து உணர்த்தும். என்று எழுப்புகிற பொழுது செவியில வந்து உறுத்தும் என்று சொல்கிறார்.
உருவமா இருந்தாதான் அது உருத்தம். அதை கேட்டு, இந்த ஒலிகளை கேட்டு மனிதனுடைய உணர்வோ இன்பத்தால் மகிழ்கிறது, துன்பத்தால் துயருறுகிறது. அது உருவமாக இருக்கின்ற கணையத்தால் தான் இவ்வாறு ஆகிறது என்று அவர் விளக்குகிறார். அடுத்து அது மட்டுமல்ல, இவை உருவமாக இருக்கின்ற கணையத்தால் தான் ஒன்று ஒன்றோடு இயைகிறது, சேர்கிறது. ஒன்று ஒன்றோடு சேர்ந்து இன்னொன்று பிறக்கிறது, இன்னொரு ஒளி பிறக்கிறது. இது நச்சினார்க்கண்ணியருடைய உரை விளக்கத்தில் தெளிவுபடுத்துகிற பொழுது வருகின்ற செய்தி இது. அது மட்டுமல்ல, இதற்கு பிறப்பிடம் உண்டு. இதனுடைய உருவாக்க பகுதிகள் உண்டு. தலை, மிடறு என்று சொல்லப்படுகிற கழுத்து, நெஞ்சு முதலான 3 இடத்தும் இது நிலை பெற்று உருவாகிறது. அங்கிருந்து ஒரு உருவாகி பல், இதழ், நா, மூக்கு, அன்னம் இவையெல்லாம் சேர்ந்து இது பிறக்கிறது. எனவே இது உருவாக இருக்கின்ற கரணத்தால் தான் இது இவ்வாறு பிறக்கிறது என்று அவருடைய விளக்கம். உங்களுடைய தெரிவலுக்காக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுவதற்காக நச்சினார்க்கினுடைய உரையில் இந்த விளக்கம் இருப்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டுவதற்காக நான் சொல்லுகிறேன். இது ஒட்டுமொத்தமாக இந்த நம்முடைய இந்த எழுத்ததிகாரத்தை ஒட்டி நாம் கண்ட ஒரு சுருக்க விளக்கம். அதாவது முதல் பாடலாக இருக்கக்கூடிய அந்த முதல் எழுத்தெனப்படுவ அகர முதல் நகர இருவாய் முப்பத்தென்ப சார்ந்து வரல் மரபின் மூன்றலங்கடையே. இன்னும் ஆழமாக பல்வேறு விளக்கங்களை இந்த முதற்பாவுக்கு சொல்லலாம். இதை ஒட்டித்தான் இந்த சார்பு எழுத்துகள் வருகின்றன. இந்த சார்பு எழுத்துகள் வருகின்ற பொழுது சார்பெழுத்துக்களையும் சேர்த்து 33 ஒலிகளை அவர் கூறுகிறார் என்று நச்சினார்க்கணியர் கூறுகிறார் என்று நான் குறிப்பிட்டேன். ஆனால் இளங்கோவனார் ஐயா அவர்கள் இந்த சார்பெழுத்துக்களை தனித்து 3 என்று குறிப்பிடுகிறார். தனி எழுத்துக்கள், மூல எழுத்துக்கள், மூல ஒலிகள் இந்த 30 தான். அந்த மூன்றாவதாக 3 ஒலிகள் என்று கூறுகின்ற சார்பு ஒலிகள் 3 அவைதான் குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஆயுதம் என்ற முப்பாற்புள்ளியும் எழுத்தோர் அண்ணன். இதுல ஒன்று நாம் விளங்கிக் கொள்ளணும். பாலச்சுந்தரனார் என்கின்ற உரையாசிரியர், இளவழகனார் என்று அவருக்கு தூய தமிழ் பெயர் இளவழகனார் என்று, அவருடைய உரை நூலிலே இந்த புள்ளி என்பதற்கு ஒரு அருமையான விளக்கத்தை அவர் தருகிறார். தொல்காப்பியத்தை பார்க்கின்றவர்கள் இதை நாம உணர்தல் வேண்டும். புள்ளி எழுத்து என்று எந்த எழுத்தை குறிப்பிடுவார்கள், எந்த ஒளியை குறிப்பிடுவார்கள்? அனைவரும் அறிந்தது புள்ளி எழுத்து. புள்ளி எழுத்து என்பது அவர் தருகிற விளக்கம். மெய்யெழுத்து என்று ஒன்று உண்டு பெயர், உடம்பு எழுத்து என்றும் பெயர் சொல்கிறார்கள். உரையாசிரியர்கள் உடம்பு எழுத்து கூட குறிப்பிட்டிருக்காங்க, உடம்பு எழுத்து, உயிரெழுத்து என்று. மெய்யெழுத்து என்பது உடம்பு எழுத்து என்று சொல்வதனுடைய இன்னொரு சொல்லாக்கம் தான் மெய்யெழுத்து. மெய் என்றால் தோற்றம் என்று பொருள், உரு என்று பொருள். மெய் என்றால் உரு, தோற்றம் என்று பொருள். எனவே தோற்றம் பெறுவதால், உரு தோன்றுவதால் அதற்கு மெய்யெழுத்து என்று பெயர். ஆனால் புள்ளி எழுத்து என்று ஏன் குறிப்பிட வேண்டும்? புள்ளி எழுத்து என்று கூறினால் புள்ளியுள்ள எழுத்து என்று பொருளா? புள்ளியுள்ள எழுத்து என்றால் அனைத்து மெய்களும் மட்டுமே புள்ளி எழுத்து என்று குறிப்பிட வேண்டும். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா முப்பாற்புள்ளி என்று ஆயுதத்தையும் குறிப்பிடுகிறார். அதே வேளையிலே குற்றியலுகரம், குற்றியலிகரம், குற்றியலுகரமே புள்ளி எழுத்து என்று குறிப்பிடப்படுகிறது. ஏன் என்றால் அந்த காலத்தில் ஒலி குறையுடைய குறை, அதாவது ஒலி குறை என்றால் மாத்திரை குறைந்த, ஒரு மாத்திரை ஒலித்த ஒலிகள் அரை மாத்திரை அளவு குறைகின்ற பொழுது அந்த அரை மாத்திரை குறைந்த அந்த ஒலிகளுக்கும் புள்ளியிட்டு எழுதுகிற வழக்கம் அந்த காலத்தில் இருந்தது. அரை மாத்திரை குறைந்த இந்த ஒலிகளுக்கும் புள்ளியிட்டு எழுதுகிற வழக்கம் இருந்தது. எனவே புள்ளி எழுத்து என்று கூறினால் முழுமை பெற்ற ஒளியிலிருந்து அரை மாத்திரை அளவு குறைந்த ஒலி குறைந்த எழுத்து என்று பொருள். இது அவருடைய விளக்கம். நீங்க அதை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெரிய வரும். இந்த சார்பெழுத்துக்கள் 3 என்று சொல்லப்பட்டவை. அவற்றில் குற்றியலிகரம், குற்றியலிகரம் என்றால் அது சொல்வதற்கான காரணம், இகரம் என்று ஒலிக்கிறது, ஆனால் குறுகிய ஒலியுடைய இகரம் என்று பொருள். ஒரு மாத்திரை என்று இருந்தது, அரை மாத்திரை அளவு குறைகிறது, அதான் குறுகியது, ஒலி குறைகிறது. ஓசை ஒரு மாத்திரை அளவு இருந்தது, அரை மாத்திரை குறைகிறது. அதே போல இது பிறகு விரிவான அந்த நூற்பா வருகின்ற பொழுது பார்ப்போம். குற்றிய லுகரம்,
இந்த குற்றியல் உகரம் என்று சொல்வதற்கான காரணமும் அதுதான் காரணம். என்ன கரணியம்? ஒரு மாத்திரை என்ற அளவு இருந்த அந்த ஒளி அரை மாத்திரை அளவு குறைகிறது. இந்த ஒலிக்கின்ற பொழுது மாற்றம் ஏற்படும். எனவே குறுகி ஒலிப்பதால் குற்றியல் உகரம். இந்த இகரம் இங்கு ஒலிப்பதால் குற்றியல் இகரம் என்று சொல்லப்பட்டது. உகரம் அவ்வாறு ஒலிப்பதால் அது குற்றியல் உகரம் என்று சொல்லப்பட்டது. இந்த இடத்துல குற்றியல் உகரம் இகரம் எங்கே குற்றியல் இகரமாக மாறும்? இந்த குற்றியல் இகரம் எந்த இடத்தில் குற்றியல் இகரமாக மாறும்? குற்றியல் உகரம் வந்த இடத்தில் தான் குற்றியல் இகரமாக மாறும். நீங்க அதை பிறகு படிப்படியாக அது ஆழமாக அந்த பகுதியை நாம் காணுகின்ற பொழுது அடுத்த கட்டங்களை பார்க்கும் பொழுது பார்க்கலாம். ஆயுதம் என்ற முப்பாட்புள்ளியும் என்று அந்த நூற்பாவில் வரும் இல்லையா? சற்று முன் பார்த்தோம். ஆயுதம் என்ற முப்பாட்புள்ளியும். ஆயுதம் புலமையரால் ஆய்ந்து வழங்கப்பட்ட 3 புள்ளி வடிவினதாகியதும் ஆகிய 3 என்றதுடைய பொருள். அப்படின்னா என்ன பொருள்னா, பெரியோர்கள், அறிவாளர்கள், புலமை உடையவர்கள் என்ன செய்தார்கள்? இது 3 புள்ளி உடைய வடிவம் இருக்கின்ற கரணியத்தால் இதனை முப்பாற்புள்ளி என்று கூறினர். அடுப்பு போல இருக்கிறது, அடுப்பெழுத்து என்றும் கூறுகிற வழக்கம் உண்டு. 3 புள்ளி உடைய எழுத்து. இதற்கு ஆயுதம் என்று பெயர். ஆயுதம் என்று ஏன் பெயர் வைத்தார்கள் என்று கேட்டால், இது மிக நுட்பமாக ஒலிக்கின்ற ஒலிமுறை என்று பெயர். ஆயுதம் என்றால் மிக கூர்மையாக, மிக நுட்பமாக ஒலிக்கின்ற ஒலிமுறை என்று பெயர். ஆய் என்றால் நுட்பம் என்று பொருள். ஆய் என்றால் மிக நுணுகியது என்று பொருள். மிக நுட்பமாக நுணுகியது என்று பொருள். ஒரு காய்கறியை வைத்திருக்கிறீர்கள், அந்த காய்கறியை கொண்டு வந்து அந்த கீரையை நம்ம வழக்கில், நம்ம அன்பர்கள் வழக்குல தாத்தா பாட்டிமார்கள் பேசுகிற, அம்மாமார்கள் பேசுகிற பேச்சு தான். என்ன செய்து கொண்டிருக்கிறார் அம்மா? கீரை ஆய்ந்து கொண்டிருக்கிறார். கீரையை ஆய்ந்து கொண்டா கீரை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாரா? இல்ல. அத முழுமையா இருந்து என்ன செய்கிறாங்க? சிறு சிறிதா சிறு சிறிதா சிறு சிறிதா பறிச்சு அதுல இருக்கிற ஏனைய அந்த புழு பூச்சிகளா இருந்தா கூட அதெல்லாம் எடுத்து அகற்றி விட்டு அதை நெறிப்படுத்தி சின்ன சின்னதாக்கி கொண்டிருக்கிறார் என்று பொருள். ஆய்ந்து கொண்டிருக்கிறார், கீரையை ஆய்ந்து கொண்டிருக்கிறார். அங்கேயும் ஆய்ந்து கொண்டிருக்கிறார் சொல்ல பயன்படுத்தணுமா இல்லையா? அடுத்து ஒரு கட்டுரையோ அல்லது ஒரு கருத்தினையோ நம்முடைய அறிவு நுட்பத்தால் கூர்மையாக பார்த்து, நுணுகி பார்த்து, அறிவால் நாம் வினாவி 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 நாம் மேலும் பல உண்மைகளை தெரிந்து கொள்கிறோம். நுட்பமாக பார்த்து அதை அறிகின்ற காரணத்தால் அதற்கும் பேர் ஆய்தல். அல் இந்த இதோடைய வேரை பார்த்தீங்கன்னா உல், அல், ஐ, ஆ என்று வரும். ஐ என்பது நுட்போன்னு பொருள், சிறியது என்று பொருள், மிக மிக சிறியது என்று பொருள். மிக மிக சிறியதாக இருக்கிற காரணத்தால் தான், சின்ன சின்னதா ஒரு பொடியாக மாறிய காரணத்தினால்தான் ஐ, அயிர் என்று வந்தது. அயிர் என்றால் மிக நுட்பமான மணல், மிக பொடி மணல், அதற்கு பேர் அயிர். அந்த பொடி மணல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற அல்லது பொடி மணல்ல தன்னை புதைத்துக் கொண்டு உயிருக்கும் ஒரு மீனுக்கு பேர் தான் அயிரை என்று பெயர். அயிரை மீன் என்றால் அந்த பொடி மணலுக்குள் புதைந்து வாழ்கின்ற மீன் என்று பெயர், அயிரை மீன். இப்ப மயிரை மீன் என்று ஆவது போல அயிரை மீன் என்று வரும். அயிர் என்றால் நுட்பம்னு பொருள். இந்த நுட்பமா பலவா விரிந்திருக்கிறனால்தான் ஐயிரம் என்று வரும். ஐயிரம் என்ற ஆயிரமானது விரிந்து என்ற விரிவு பொருள்ல ஆயிரம் என்ற சொல் வந்தது. அதான் காரணம். இப்ப கிலோமீட்டர் என்பதற்கு நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஐயிர மாத்திரி என்று சொல்கிறோம். ஐயிர மாத்திரி என்று கிலோ, ஐயிர மாத்திரி, 1000 மீட்டர் என்ற பொருள்ல ஐயிரம் மாத்திரி என்ற சொல் அதற்கு தமிழிலே வைக்கப்பட்டது. சரி, எனவே ஆயுதம் என்பது முப்பாற்புள்ளி. அது மிக ஒளி நுட்பத்தோடு அக்கு என்று ஒலித்தாலும் கூட அது மெய்யெழுத்தும் இல்லாமல் உயிரெழுத்தும் இல்லாமல் மிக நுட்பமாக ஒலிக்கின்ற ஒலி என்ற காரணத்தால் அதற்கு ஆயுதம் என்று சொன்னால், ஆயுதம் என்று எழுதக்கூடாது, ஆயுதம் என்றுதான் எழுத வேண்டும். தொல்காப்பியத்திலே ஆயுதம் புள்ளி பெற்றுதான் அது வரும். ஆயுதம் என்பது ஒரு திரிபு. ஆயுதத்துக்கு ஏன் ஆயுதம் என்று பேர் வந்தது என்றால், அது கூர்மையாக சுனைப்பாக பொருளை வெட்டுவதற்கு பயன்படுத்துகிற ஒரு கருவியாக இருக்கின்ற காரணத்தால் அதுக்கு பேர் ஆயுதம் என்று பெயர். சரி, இந்த எழுத்து ஓர் அண்ணன் இவ்வாறு எழுத்துக்களோடு ஒப்ப நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இந்த சார்பெழுத்துக்கள் இவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன என்று தொல்காப்பியர் கூறுகிறார். எனவே பெருமக்களே, இன்று, அதாவது இதுவரை இந்த சார்பெழுத்துக்களை பற்றி நான் உங்களுக்கு நம்முடைய
எழுத்ததிகாரத்தில் விளக்கப்பட்ட அந்த உயிரெழுத்து அமைப்பு முறை, மெய்யெழுத்து அமைப்பு முறை, அந்த எழுத்துக்களுடைய இன அமைப்பு முறை, இவையெல்லாம் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றன என்ற அந்த ஒழுங்கு அமைப்பு முறைகள் இவற்றையெல்லாம் நான் விளக்கினேன். இந்த விளக்கத்திலே உங்களுக்கு எதுவும் ஐயம் ஏற்பட்டிருக்கலாம். இது படிப்படியாக நீங்கள் பார்க்கின்றது உங்களுக்கு தெரியும். நான் முதல்ல நான் உங்களுக்கு விளக்குகின்ற பொழுது சில தடைகள் ஏற்பட்டு அதற்கான நான் பொறுத்தருள விளங்கின்றேன். திடீரென்று இந்த கண்ணிலே ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டு விட்டது. எழுத்ததிகாரம் என்றால் நான் மீண்டும் ஒரு மீள் பார்வையாக உங்களுக்கு சொல்றேன், நினைவுபடுத்திக் கொள்வதற்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும். எழுத்ததிகாரம் என்றால் எழுத்தை உணர்த்திய அதிகாரம். அதிகாரம் என்று சொல்வதற்கான காரணம் அது பற்றி மட்டுமே அந்த பகுதியில மிகுவாக கூறப்படுகின்றது. எனவே காரம் என்பது மிகுதல் பொருளை தருகின்ற ஒரு சொல். உள், புல், கல், கற், கார், காரம் என்பது மிகுதல் பொருள் தருகின்ற ஒரு சொல். அடுத்து நான் உங்களுக்கு வேணுமா மீண்டும் ஒரு மேல் பார்வைக்காக உங்களுக்கு இதை நான் உங்களுக்கு காட்டலாம். ஒரு மேல் பார்வைக்காக உங்களுக்கு நான் இதை காட்டலாம். நீங்க என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எளிமையாக இருக்கும். எழுத்ததிகாரம் என்பது இவ்வாறு அமைந்தது. அதாவது மிகுதல் பொருள் தான் காரம் என்பது. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா எழுத்து என்பதற்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன் எழுத்து என்ற சொல் தமிழிலே உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால உந்தி முதலாக எழுவது, எழுச்சி பெறுவது. உள், எள், எழு, எழுச்சி, எழுத்து என்று வந்து எழுவது என்ற பொருள் தான். ஒலி எழும். எனவே ஒலி எழுகின்ற கரணியத்தால் அது எழுத்து என்று வந்தது. எண்ணத்திற்கும் எழுதல் பொருள் தான் வந்தது. ஒலி வகையால் எழுப்பப்படுவதாலும் வரி வகையால் எழுதப்படுவதாலும் எழுத்ததிகாரம் அந்த ஒரு 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 நீட்சியான விரியினுடைய தொகை தான் எழுத்ததிகாரம். எழுத்தினது அதிகாரம். எழுத்தை பற்றி விளக்குகின்ற அதிகாரம். எனவே அது 6ஆம் வேற்றுமை தொகையாக அது கருதப்படும். எழுத்தை பற்றி தொல்காப்பியருடைய உரைநூலாகிய நச்சினார்க்கினுடைய உரையில அவர் என்னென்ன விளக்கி இருக்கிறார் என்றால், எழுத்துன்னா என்ன என்பதை பற்றி விளக்கப்படுகிற பொழுது அதற்குரிய பெயர், முறை, அந்த அளவு முறையெல்லாம் நான் குறிப்பிட்டேன். இவற்றையெல்லாம் அவர் விளக்கப்படுத்தியிருக்கிறார். புணர்ச்சி முறை என்பதெல்லாம் விளக்கினேன். அதை பற்றி ஆழமாக நான் அடுத்தடுத்த கட்டங்களை நாம் பார்ப்போம். எழுத்து அமைப்பு மேலும் அதை பற்றி விளக்குகிற பொழுது அது இந்த அளபடையெல்லாம் அளவு எடுப்பது, அதாவது ஒரு மாத்திரையிலிருந்து 2 மாத்திரை 3 மாத்திரை என்று அளவெடுக்கும். 3 மாத்திரை தனி எழுத்து எங்கேயுமே கிடையாது. தொல்காப்பியத்தை விளக்குறார். ஒரு எழுத்து தனியாக எங்கேயுமே 3 மாத்திரை ஒழிப்பது இல்லை. ஆனால் எங்க வரும் என்றால் செய்யுள் அமைக்கின்ற பொழுது அந்த இடத்தில் தலை தட்டுகிற ஒரு சிக்கல் வரலாம். தலை தட்டாமல் இருக்க வேண்டும் என்றால் அங்கு நீங்கள் ஒளி நீட்சி செய்ய வேண்டும். ஒளி நீட்சி செய்ய வேண்டும் என்றால் அங்கு அது நீட்டி அந்த இடத்துலதான் இந்த அளபடை எடுப்பார்கள். அளபடை என்பது இப்ப எடுத்துக்காட்டாக நற்றாள் தொழார் எனின் இருக்கிறது இல்லையா? தொழார் அந்த இடத்துல நீங்க திருக்குறள்ல பாத்தீங்கன்னா தொழார் என்று வரும். தொழார்னா முடியணும். அப்படிதான் முடியணும் இல்லையா? ஆனா தொழார் என்று முடிந்தால் அது சரியான சீராக இருக்காது. அடுத்து அது தலை தட்டும், இலக்கண பிழை ஏற்பட்டு விடும் என்ற கரணியத்தால் இந்த இடத்துல ஒரு இலக்கண ஒழுங்குமுறையை செய்தார்கள். இசைக்கு அது பொருந்தும், தப்பே கிடையாது. ஏனென்றால் இசையில நீட்டிக்கலாம். நீங்க தொழார் அப்படி நீட்டிக்கலாம் இல்லையா? எனவே அந்த ஒழுங்குமுறை அடிப்படையில் தொழார் என்று அளபடை எடுத்து இசை நீட்சி செய்தார்கள். இதுக்கு பேர் தான் அளபடை. அங்கு அது மூபளம் இசைக்கும், 3 மாத்திரை அளவு கூட இசைக்கும். இந்த ஒழுங்குமுறை தொல்காப்பியத்தில் நாம் பார்க்கலாம். தொகை, வகை, விரி, ஒளி அளவு, ஒளி மயக்கமாதல், இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். அதனுடைய அதனுடைய தன்மை, வடிவு, எழுத்து புணரும் முறை, இவற்றெல்லாம் பார்ப்போம். எனவே எழுத்து என்பது ஒரு மொழிக்குடைய அடிப்படையாக விளங்குகிறது. எழுத்து என்றால் வெறும் உருவத்தை மட்டும் வைத்து பார்க்க கூடாது. அந்த எழுத்துக்குள் ஒளி இருக்கிறது. ஒளி இல்லை என்றால் சொல் கிடையாது. ஒளிதான் சொல்லுக்கு மூலம். ஒளி இல்லாமல் சொல் இல்லை, சொல் இல்லாமல் இல்லை, பொருள் இல்லாமல் செய்யும் இல்லை, இலக்கியமே இல்லை, மொழியே இல்லை. எனவே ஒளிக்கு மூலமாக இருப்பது ஒளி. எனவேதான் ஒளியை கட்டி காக்கணும்னாங்க. ஒளி வழியாக எழும்பிய சொல்லை கட்டி காக்கணும்னாங்க. சொல் வழியாக எழும்பிய பொருளை, இலக்கியங்களை கட்டி காக்கணும்னு சொன்னாங்க. இதெல்லாம் மரபு, தழுவி நிற்கின்ற மரபு. இவை இல்லை என்றால் மொழி அழியும். ஏன் நம்ம மொழியை நாம் கட்டி காக்கிறோம்னா, ஒளியை கட்டி காக்கிறோம்னா நம்முடைய ஒளி அமைப்பு முறை அவற்றுக்குள் பொருள் நிற்கும் இல்லையா? சரி, அடுத்து பார்க்கிற பொழுது இது சான்றோரால் பெருமக்களால் உணர்த்தப்பட்ட மரபு என்று நாம் அதையும் சொல்லணும். எழுத்து என்னப்படும் அகர
முதல் நகர இருவாய் 30 சார்ந்து வரல் மரபின் மூன்றலங்கடையே என்றால் மூன்றலங்கடையேனா மூன்று அல்லாத இடத்து இந்த அதாவது சார்பெழுத்துக்கள் என்று சொல்லப்படுகிற இந்த குற்றியல் இகரமும் குற்றியல் உகரமும் ஆயுத எழுத்தும் இந்த மூன்றை இல்லாத மூல முதல் எழுத்துக்கள் என்பன இவை. என்ன அவை என்றால் இந்த உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. இந்த சார்பெழுத்து 3 அலங்கடை இவைதான் 3 சார்பெழுத்துக்கள் இல்லாத. நீங்க அதுல கூட பார்த்தீங்கன்னா ஏன் குற்றியல் இகரம் குற்றியல் உகரம் அப்படின்னு அதை பற்றி விளக்கணும் இல்லையா? அந்த இடத்துல ஏன் குற்றியல் உகரத்தை முன்னால் வைத்தார், குற்றியல் உகரத்தில் ஏன் பின்னால் வைத்தார், இது கூட விளக்கி இருக்கிறாங்க. ஏன் அந்த பாடல் நூற்பாவலை நீங்க பார்க்கிற பொழுது இந்த குற்றியல் இகரம் என்று முன்னால் சொல்லிதான் குற்றியல் இகரம் பின்னால் வருது. ஏன் குற்றியல் இகரத்தை முன்னால் சொல்லி குற்றியல் உகரத்தை பின்னால் வைத்தார்னா அடுக்குமுறை, உயிரெழுத்து அடுக்குமுறை பார்த்தீங்கன்னா ஊ முன்னால் வருகிறதா ஈ முன்னால் வருகிறதா? இகரம் தானே முன்னால் வருகிறது. இகரம் முன்னால் வருகின்ற காரணத்தால் தான் ஈயை முன்னால் சொல்லி உகரத்தை பின்னால் வைத்தார். இது உரையாசிரியர் விளக்குகிற விளக்கம். எல்லாவற்றையும் ஆய்வு செய்யறாங்க. ஏன் இதெல்லாம் வினாவாக எழுப்பி கேட்பார்கள் என்று சொல்லி வினாவாக எழுப்பி அவர்களே அவற்றுக்கெல்லாம் விளக்கம் தருகிறார்கள். இந்த மூல எழுத்துக்கள் 30, அவற்றை சார்ந்து வருபவை 3. அது கூட விளக்குறாங்க. ஏன் இந்த சார்பெழுத்துக்களை முதல் பாட்டிலே சொல்லல, முதல் பாட்டுல சார்பெழுத்துக்களை பற்றி விரிவா பேசல, சார்பெழுத்துக்களை பற்றி தனியா சொல்ல வேண்டிய தேவை என்ன, இந்த வினாவும் வருகிறது. சார்பெழுத்துக்களை தனியா சொல்வதற்கான காரணம் ஏன் மூலப்பாட்டுல சார்பெழுத்துக்கள் என்று குறிப்பிட்டு அதை தனியா சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா மூலப்பாட்டு மூல எழுத்துக்களை பற்றி குறிப்பிடுவது, சார்பெழுத்துக்களை குறிப்பிட வேண்டிய முதன்மை நோக்கம் அங்கு கிடையாது. அது தனியாக சுட்டி சொல்லப்பட வேண்டியது. எனவே அங்கு மூல ஒலிகளை பற்றி தான் சொல்ல வேண்டும். எனவேதான் 30 பற்றி கூறினார். இதற்கும் விளக்கம் இருக்கு. ஒன்னொன்னுக்கும் வினாம் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு வினாவுக்கும் விளக்கம் அவர்களே தருகிறார்கள். எனவே இதை பற்றிலாம் நான் விளக்கிட்டேன். இந்த உயிரெழுத்துக்கள் 12 எவ்வாறு உருவாகின என்பதை நான் உங்களுக்கு காட்டினேன். இந்த அடுக்குமுறை தான் உங்களுக்கு நீங்க பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும். இந்த அடுக்குமுறை ஏன் இந்த அடுக்குமுறை இவ்வாறு வந்திருக்கிறது என்பதை பற்றி நான் பேசுறேன். இவையெல்லாம் இணை எழுத்துக்கள்னு சொன்னேன் இல்லையா? க ந ச ஞ ட ந த ந ப ம. இந்த பாவ மாவையே பாவுக்கு அடுத்து ஏன் மா வைக்கணும், இதெல்லாம் நான் விளக்கணும் இல்லையா? பாவுக்கு அடுத்து ஏன் மா, இது இரண்டுமே இதழ் ஏய்ந்து பிறப்பன. இவையெல்லாம் இனம். இதை சா என்று சொல்லக்கூடாது, சா என்று சொன்னாதான் எனக்கு புரியும். ச ஞ ரெண்டும் ஒரு இடத்தில் பிறப்பன என்று நான் குறிப்பிட்டேன். இவையெல்லாம் நான் பார்க்கின்ற பொழுது இந்த அடுக்குமுறை இப்படித்தான். இந்த 30 எழுத்துக்கள் அடுக்குமுறை இப்படித்தான். முதல்ல ஏன் ஆ வந்தது, ஆ ஏன் அடுத்து வந்தது, ஈ ஏன் மூன்றாவது வந்தது, ஊ ஏன் இதெல்லாம் விளக்கினேன் உங்களுக்கு. ஏன் அவ்வை இறுதியாக வைத்தார், ஏன் இந்த ககரத்தை முதலாக வைத்தார், இதற்கு அடுத்து ஏன் ஞா வந்தது, இதற்கு அடுத்து ஏன் சா வந்தது, இவற்றையெல்லாம் பார்த்தோம். இந்த உயிரெழுத்துக்கள் பிறப்பு முறையை நாம் பார்த்தோம். இது தேவனைய பாவாணர் அவர்கள் வேர்ச்சொல் ஆராய்ச்சியின் அடிப்படையிலே விளக்கிய ஒரு அருமையான விளக்கம். எவ்வாறு இந்த உயிர் ஒலிகள் பிறந்தன, மூல ஒலிகளாக முதல் இருந்தவை இந்த சுட்டு ஒலி, இவை நெடிலாக என்ற வேர்ச்சொல் அடிப்படையிலே அவர் விளக்கிய விளக்கம் அது. அடுத்து இது நான் குறிப்பிட்டேன். வாயை திறந்த ஏன் அகரத்தை முன்னால் வைத்தார் என்பதற்கான விளக்கம் இது. அதற்கு அடுத்து எழுத்து கிடைக்கை முறையை நாம் பார்த்தோம். ஏன் குறில் முதலாக இருந்தது, ஏன் நெடில் அடுத்து வந்தது என்றால் குறில் ஒரு மாத்திரை, நெடில் 2 மாத்திரை. ஒன்றுதான் முதல்ல வைக்க வேண்டும், 2 அடுத்து வைக்க வேண்டிய வரிசை முறை அது. அதனால்தான் 1க்கு அடுத்து 2 என்று வைக்கப்பட்டது. 1 கூடிய 2 ஆகும். இதெல்லாம் நான் உங்களுக்கு விளக்கினேன். இந்த எழுத்து கிடைக்கை முறையை இதோட சுருக்கத்தை இந்த வட்ட வரைவு காட்டும். இதிலும் கூட நீங்க பார்த்தீங்கன்னா ஏன் உகரம் பின்னால் வைக்கப்பட்டது, ஏன் முன்னால் வைக்கப்படவில்லை என்றால் இவை தனித்து இருக்கும். ஆனா உகரம் தனித்து இயங்காது. ஒரு சுற்றெழுத்தாகவோ ஒரு வினாவெழுத்தாகவோ அகரம் தனித்து நிற்கும், இகரம் தனித்து நிற்கும், உகரம் தனித்து நிற்கும், எகரம் தனித்து நிற்கும். ஆனா ஓ தனித்து நிற்க முடியாது, தனித்து நிற்காது. ஒரு சுற்றெழுத்தாக நீங்க சொல்ல முடியாது. ஓகாரம் நிற்கும், நெடில் நிற்கும். நெடில் என்பது குறிலும் நெடிலும் ஒன்று இணைந்துதானே வரணும். எனவே அது பின்னால் வைக்கப்பட்டது. இப்ப அக்கொற்றன், உட்கொற்றன், இக்கொற்றன் என்று வரும். கொற்றன்னா அரசன் என்று பொருள். எக்கொற்றன் கேட்போம். இதெல்லாம் தனித்து நிற்கும். ஏ ஆ இ உ ஏ சொல்லலாம். ஆனா உகரத்தை அவ்வாறு சொல்ல முடியாது. எனவே இறுதியாக தான் அது வைக்க வேண்டி வரும். அடுத்து அவ்வு, அது புணர்வொலி. ஐ புணர்வொலி. இது ரெண்டுக்கும் ஐயா முன்னால் வைத்தார், அவ்வியா பின்னால் வைத்தார் என்றால் ஐ என்பது அகரமும் இகரமும் சேர்ந்தது, முன்னால் இருக்கிற 2 ஒலிகள் சேர்ந்தது. இந்த அவ்வு என்பதோ இவற்றுக்கு அடுத்து இருக்கிற உகரத்தோடு அகரம் சேர்வது. எனவே அது அடுத்துதான் வரணும். ஊ எங்கே நிற்கிறது என்றால் ஆ இ உ மூன்றால் நிற்கிறது. ஆ இ ஆ இ ஐ ஐ என்பது உகரத்துக்கு முன்னால் ஈ தான் நிற்குது. எனவே ஐ என்பது முன்னால் வரும்.
இந்த உகரத்துக்கு பின்னால் ஊ நிற்கிறது. எனவே அவ் என்பது இறுதியாகத்தான் வர வேண்டும். இந்த முறையெல்லாம் ரொம்ப நுட்பமாக பார்த்திருக்கிறார்கள், மிக மிக நுட்பமாக பார்த்திருக்கிறார்கள். இவற்றை நான் விளக்கினேன். இதனுடைய இனமுறை எப்படி பிறப்பு நான் பற்றியெல்லாம் விளக்கினேன். இந்த ஒலிப்பு முறை, இந்த முதல் நாளானம் இறுதியாக நான் விளக்கின்ற பொழுது வாயில் எந்த பகுதிகள் இயங்கும் என்பதை முதல் நாள்னா கடைசி பகுதி, அதாவது திறந்த வாயிலிருந்து இறுதி பகுதி. ஏன்னா ஒலி அங்கிருந்து எழுப்புகிறது இது முதல் பகுதியாக இருக்கும். இடையணம் இந்த இவற்றுக்கும் மேலே அன்னத்துல இடைப்பகுதி, நுனிப்பகுதி. இது நுனிப்பகுதி என்பது வாயினுடைய பல் பகுதி, இவையெல்லாம் நுனிப்பகுதி. இதழ் இயைதல் என்பது இதழ் ஒட்டுதல். இந்த ஒலியை ப மா இதழை ஒட்டிதான் சொல்லுவோம் இயைதல் என்பது. இது இந்த வரைபடம் நான் தேடுகின்ற பொழுது இந்த வரைபடம் ரொம்ப அருமையாக இருக்கிறது. இதை நீங்க பார்க்கலாம். அடுத்து எரள வளல என்று சொல்லப்படுகின்ற இந்த இடையின எழுத்துக்கள் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றிலாம் உங்களுக்கு நான் விளக்கினேன். ஏன் தொல்காப்பியத்தில் நச்சினார்க்கண்ணியர் ஒலி உருவமா அருவமா என்று ஒரு வினாவை எழுப்பி நம் கண்ணுக்கு புலப்படாத ஒளி அது உருவம் என்று சொல்லுகிறார் அவர். இது நச்சினார்க்கனுடைய கருத்து என்று அவர் சொல்கிறேன். அவங்க தெரிந்து கொள்ள வேண்டுவதற்காக நான் விளக்கினேன். இறுதியாக உங்களுக்கு குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஆயுதம் என்று இவற்றை பார்க்கின்ற பொழுது நான் சற்று முன் சொன்ன போல குற்றியலுகரம் தான் அந்த பாடல்ல கொஞ்சம் கொடுக்க முடியுங்களா? விளங்கல. மொழி உருவமா அருவமா என்பதில் ஒன்று ஐயா ஒரு 7 நான் எழுத சரிதான். செரிப்புச் சேரல். ஒரு நிமிடம் ஐயா. எழுதி கொள்ளுங்க, சிக்கல் இல்லை. செரிப்புச் சேரல், செரிப்ப வருதல். செரிப்பச் சேரல்னா இப்ப நாம் சொல்வது பிறருக்கு போய் சேருதல் இருக்கு இல்லையா, அது தெளிவாக போய் சேருதல். செரிப்ப வருதல், பிறர் சொல்வது நமக்கு வருவது தெளிவாக வருகிறது. இடையெறிப்பில் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலை எங்கிருந்தாலும் ஒலி போய் சேரும். செவியின் கண் சென்று உறுதல், காதுல வந்து உறுத்துகிறது. இன்ப துன்பத்தை உருவாக்கும் இந்த ஓசை, இந்த ஒலி என்பது நமக்கு இன்ப உணர்வை துன்ப உணர்வை உருவாக்கும். அடுத்து உருவம் கூடி பிறத்தல், ஒரு ஒலி இன்னொரு ஒலியோட சேர்ந்து இன்னொரு ஒலியும் உருவாகும். இந்த நம்ம தீர்தல் புணர்ச்சி இதெல்லாம் பார்க்கிறோமா இல்லையா, ஒலி புணர்ச்சி உருவாகிற பொழுது அந்த கட்டத்துல அதற்கான இலக்கண பகுதி வருகின்ற பொழுது விரிவா பார்ப்போம். பிறகு இதற்கு பிறப்புக்குரிய இது உருவாக்கத்தினுடைய உறுப்புகள் தலை, மிடறு, நெஞ்சு இந்த 3 முதன்மையாக இடம்பெறுகின்றன. இவற்றின் நிலை பெற்று பல், இதழ், நா, மூக்கு, அன்னம் இவையெல்லாம் சேர்ந்து இயைய இந்த ஒலி பிறப்பதாக சொல்கிறார். இவை உருவல்லாத ஒன்றுக்கு இவ்வாறு ஏற்படாது என்று அவர் கூறுகின்ற ஒரு செய்தி. அருவமா உருவமா என்று நச்சினார்க்கனுடைய உரை விளக்கத்துல இதை பார்க்கலாம். நீங்க இது கூடுதலான ஒரு விளக்கமே ஒழிய வேறொன்றும் இல்லை. நம்ம குறிச்சுக்கிட்டீங்களா? சரி. இந்த குற்றியலுகரம் ஏன் முன்னால் வைக்கப்பட்டது ஈகரம் என்றால் இதை பற்றி நான் விளக்கினேன் உங்களுக்கு. சார்பு எழுத்துக்கள் 3, குற்றியலுகரம் குறுகிய ஒளியுடைய, குற்றியலுகரம் குறுகிய ஒளியுடைய உகரம். குற்றிய லுகரம் பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும், 6 இருக்கிறது. அதை பற்றி விரிவாக பின்னால் நான் பார்க்கலாம், இருக்கிற காலத்தில் பார்க்கலாம். குற்றியலுகரம் 6. அதாவது யாருக்காவது தெரியுமா? ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம் இருக்கிறதா இல்லையா? நெடில் தொடர் குற்றியலுகரம் என்று 6 வகையான குற்றியலுகரம் இருக்கிறது. அது பற்றி காணுகின்ற பொழுது விரிவாக பார்ப்போம். ஏன் குற்றியலுகரம் சொன்னாலும் குறுகிய ஓசை கொண்டிருக்கிறதுனால குற்றியலுகரம். உகரம் குறுகிய ஓசை கொண்டிருக்கிறது. ஆயுதம் என்று ஏன் சொன்னார்கள்? நுட்பமாக ஒலிப்பது என்று பொருள். ஆயுதம் நுட்பமாக ஒலிது. ஆயுதத்தொடர் குற்றியலுகரமே ஒன்று இருக்கிறது. இந்த ஆயுதம் என்பது நுட்பமாக ஒலிக்கப்பட்டு இது 3ஆம் இடத்தில் அதாவது குற்றியலிகரம், குற்றியலுகரம் மிக நுட்பமாக வைக்கப்படுகிற, தனித்து அது இயங்காது. அதனோடு ஆயுதத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தோடு அது சேர்ந்து வராது என்று சொன்னால் மெய்யெழுத்து உயிரெழுத்தோடு சேர்வது போல் ஆயுத எழுத்து உயிரெழுத்தோடு சேராது. புரியும் நினைக்கிறேன். இப்ப மெய்யெழுத்து உயிரெழுத்தோடு சேரும், ஆயுத எழுத்து உயிரெழுத்தோடு சேருமா? சேராது. இக்கு கூட்டல் ஆ கா வருகிறதா இல்லையா? இச்சு கூட்டல் ஆ சா உருவாகிறதா இல்லையா? அது போல அக்கு கூட்டல் ஆ என்று ஒரு தனி எழுத்து உருவாகுமா? உருவாகாது. எனவே அதை கொண்டு போய் கடைசியா வச்சாங்க. எங்க கூட கடைசியா போய் தள்ளி வச்சுட்டாங்க. இது சேர்கிற புணர்வொலிகளாக இருக்கக்கூடிய ஏயக்கூடிய ஒலிகளை முன்னால் வைத்து ஆயுதத்தை போய் கடைசியா வைத்ததுக்கான காரணம் அது
அது சிறப்பாக தனித்து ஒலிக்குமே ஒழிய ஓசை நிலை வருகின்ற பொழுது அந்த ஒலிமுறை இப்ப இப்ப எப்பொழுது நாம் அஃது இஃது உஃது அஃகு எஃகு இந்த இடங்கள்ல தான் பார்க்கிறோம். அந்த ஒலிப்பு முறையில மிக நுட்பமாக ஒலிக்க வேண்டிய தேவை வருகின்ற கரணையத்தால் அந்த ஆயுதம் என்று ஒன்று தமிழில் இருந்தது. இந்த ஆயுதம் வருவதற்கு வேறு வேறு காரணங்களும் உள்ளன. அவற்றையெல்லாம் பிறகு ஒலிப்பு முறையில நாம் பிறகு பார்ப்போம். சரி. ஏதாவது வினா இதை ஒட்டி இன்றைய இந்த தலைப்பை ஒட்டி உங்களுக்கு ஏதாவது வினா இருந்தால் நீங்கள் எழுப்பலாம். ஒரு சில மணிக்கு நமக்கு 10 வரைக்கும் தான் வைத்திருந்தேன். சில இடையில ஏற்பட்ட சில இடையூறுகளின் காரணமாக நமக்கு நேரம் சற்று நீட்டித்து விட்டது. எனவே ஏதாவது ஐயுறவுகள் இருந்தால் நீங்கள் எழுப்பலாம். நமக்கு இந்த வேளையில் கூட நம்ம அன்பர்கள் இணைகிறார்கள். முடிவுற்றது. இந்த வகுப்பு வந்து ஒரு நிறைவை காணுகிறது. ஏதாவது ஐயங்கள் இருந்தால் நீங்கள் எழுப்பலாம். இல்லை என்றால் நாம் ஒரு நிறைவுக்கு வரலாம். என்னன்னா நீண்ட நேரம் நீங்களும் காத்திருந்துட்டீங்க. என்னுடைய விளக்கம் ஓரளவு உங்களுக்கு தெரிவினை இது தொடர்பான புதிய செய்தியினை வழங்கி இருக்குமாய் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயங்கள் இது இருந்தா நீங்க கேட்கலாம். எதுவும் இருக்கிறதா? இல்லை என்றால் நாம் வந்து ஒரு நிறைவுக்கு வரலாம். நம்முடைய வகுப்பில் ஏறக்குறைய ஒரு இதுவரைக்கும் இப்பொழுது 42 பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. இதை தவிர்த்து தொடர்ச்சியாக இந்த வகுப்பு நடைபெற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். புதியவர்களுக்கு புதிய செய்தியாக அல்லது இலக்கணத்தை பற்றி மேலும் நுட்பமாக பார்ப்பதற்கு மிகப்பெரிய ஒரு பெருந்துணையாக இது அமையும். இந்த வகுப்பு நடத்துவதற்கு ஒரு உந்து ஆற்றலாக இருந்தவர்கள் நீங்கள் அனைவரும், குறிப்பாக நம்முடைய தமக்கையார் தனலட்சுமி அவர்கள், அப்புறம் திருக்குறள் வகுப்பு மாணவர்கள் அக்கா பரமேஸ்வரி அவர்கள், ஐயா சின்னமுத்து அவர்கள், இவர்கள் எல்லாம் ஊக்கமாக இருந்தார்கள். எனவே நீங்கள் வழங்கிய ஊக்கத்தின் அடிப்படையில் தான் நானும் பேரூக்கம் கொண்டு ஒரு மிகப்பெரிய துணிவோடு மிகப்பெரிய கடலை நான் தொட்டிருக்கின்றேன். அது உங்களுக்கெல்லாம் துணை செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கில். எனவே எதுவும் ஐயங்கள் தான் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு நிறைவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கின்றேன். வணக்கம் ஐயா, ஒரு கருத்து சொல்லணும் ஐயா. இந்த இன்றைய விளக்கம் எழுத்து அதிகாரத்தை தொடர்பான விளக்கம் வந்து மிக சிறப்பாக நனி சிறப்புடன் நீங்க விளக்கி இருக்கீங்க. நிறைய குறிப்பெடுத்திருக்கிறோம். மீட்பார்வை செய்த பிறகு ஏதாவது மையம் ஏற்பட்டால் உங்களிடம் நேரடியாகவோ அல்லது இணைய தொடர்பு வழியாகவோ உங்களோட கேட்டு விளக்கம் பெற விளைகின்றேன். அது மட்டுமல்லையா, தொடர்ந்து இந்த வகுப்பு சிறப்பாக செல்வதற்கு நடைமுறை வழக்கங்கள் இருக்க வேண்டும். குறிப்பாக ஐயா, நான் கூட ஒரு கேள்வி கேட்கிறேன் ஐயா. இந்த விரிவரங்கம் தொடர்ந்து செல்வதற்கு எது கட்டணம் உண்டா ஐயா? நான் இதுவரைக்கும் யாரிடமும் கட்டணம் கேட்கவில்லை. ஒரு விரிவரங்கம் வந்து நடத்துவதற்கு எனக்கு நான் கேள்விப்பட்டவரை ஒரு மாதத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை நாம் செலுத்த வேண்டும். அதாவது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ள நபர்கள் கலந்து கொள்வதாக இருப்பதால் அதன் அடிப்படையில நமக்கு அந்த கட்டணம் விதிக்கப்படும். குறிப்பாக நமது இந்த தொல்காப்பிய வகுப்பு மற்ற வகுப்புகள் தொடர்பாக தமிழிய கருத்துக்களை பரப்புகின்ற ஒரு நோக்காக வைத்துக் கொண்டு நடக்கின்ற வகுப்புகளை நடத்துவதற்கு உறுப்பினர்கள் வந்து சேரும் பொழுது ஏறக்குறைய ஒரு 100-200 உறுப்பினர்கள் சேர்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோமே, அதற்கேற்ப கட்டணத்தை அவர்கள் விதிக்கின்றார்கள் ஐயா? இல்ல, இது வரைக்கும் இல்லைங்க. அது வரைக்கும் இல்லை. நம்ம யாரிடமும் கட்டணம் கேட்கவில்லை. ஆனா இதுக்கு நான் கட்டணம் கட்டி கொண்டு தான் இருக்கின்றேன். இதற்கு வந்து மாத முறையா இல்ல வார முறையா ஐயா? இது திங்களுக்கு ஒரு முறை நான் கட்டணம் செலுத்துகின்றேன். அப்ப திங்களுக்கு ஒரு முறை. இப்ப நம்மளோட கட்டமைப்புல எவ்வளவு ஐயா நம்ம கட்டி கொண்டு இருக்கணும்? அதாவது இந்த விரிவகத்தை நான் கட்டுற தொகை கேக்குறீங்களா? ஆமா ஐயா. இதுக்கு வந்து நான் 400 செலுத்துறேன். ஏனென்றால் இது வந்து ஒரு 100 பேர் 200 பேர் அளவுல கலந்து கொள்ற ஒரு விரிவரங்கம். அதைத்தான் நான் கேட்க வந்தேன் ஐயா. அதைத்தான் நான் கேட்க வந்தேன். 200 பேரு அந்த பங்கெடுக்கக்கூடிய ஒரு விரிவரங்கத்தை ஒரு தனிநபராக இருந்து இதுவரை நீங்கள் வந்து பணத்தை செலுத்தி எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அது மிக்க நன்றி ஐயா. இருந்தாலும் உங்களோட சுமையை குறைப்பதற்காக நாங்களும் அந்த கட்டணத்தை செலுத்துவதில் நாங்களும் பங்கெடுக்க விளைகின்றோம் ஐயா. இது உங்களோட பார்வைக்கு கொண்டு வரேன். எப்படி வந்து கட்டணத்தை அமைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா.
ஏன்னா ஒரு தனி நபராக இருந்து மாதம் 400 ரிங்கிட் செலுத்துவது என்பது அது ஒரு சுமைதான் ஐயா. ஆக தமிழ் பால் ஆர்வமுடையவர்களும் பற்று உள்ளவர்களும் இணைந்து, ஒரு கை ஓசை வராது, 2 கை தட்டினா ஓசை வரும். அது போன்று நம்ம இணைந்து செயல்பட்டா இந்த விரிவரங்கம் இன்னும் சிறப்பாக முன்னெடுப்பதற்கு அருமையான வாய்ப்புகள் உள்ளன. அதைத்தான் உங்களோட பார்வைக்கு கொண்டு வரேன் ஐயா. சரிங்க. அது என்னன்னா, இப்ப நானு இடர்பாடு உண்டுதான், இல்லன்னு நான் சொல்ல வரல. என்னுடைய நோக்கம் வந்து இந்த மொழியியல் சார்ந்த நிலையில விளக்கங்களையும், அறிவாக்கங்களையும் செய்து கொண்டே போணும். அது என்னுடைய மன அமைதிக்கு சொல்லுவாங்க இல்லையா? இந்த வடமொழில சொன்னா ஆத்ம திருப்தின்னுவாங்க. என்னுடைய ஆத நிறைவு, மன அமைதிக்கு இது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா நான் கற்ற அல்லது நான் அறிந்த அறிவை இணர்வுழ்த்தும் நாறா மலரணையர் என்று சொல்வார் வள்ளுவர். அதை பிறருக்கு அது உணர்த்தணும். இதுல அறிவார்ந்தவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். ஆனால் இந்த செய்திகளை சொல்லுகிற பொழுது பலருக்கு இது ஓரளவேனும் சில ஈடுபாட்டை, ஆர்வத்தை இந்த துறையில் உருவாக்கும். வேர்ச்சொல் ஆராய்ச்சி துறையாக இருந்தாலும் சரி, இந்த தொல்காப்பிய வகுப்பா இருந்தாலும் சரி, இந்த வகுப்பின் வாயிலாக பல்வேறு விளக்கங்கள், மொழியியல் சார்ந்த பல்வேறு விளக்கங்களையும் கட்டாயம் நாம் சொல்வோம். அப்படி நீங்கள் ஏதாவது எனக்கு துணை செய்வதா இருந்தா அது பற்றி எனக்கு சிக்கல் இல்லை. ஆனாலும் நான் வந்து ஒரு கட்டாயப்படுத்தவில்லை. ஏனென்றால் அது ஒரு வகையில் எனக்கு ஒரு சில இடர்கள் உண்டுதான், நான் இல்லைன்னு மறுக்கல. அதாவது இதை சுமக்கணும். இது வந்து ஒரு பொறுப்பு, இது வந்து ஒரு கடமை. இதை நான் சுமந்து தான் செல்லணும். அதனால துணை செய்கின்ற அன்பர்கள் நீங்கள் வருவீர்கள் என்றால் நான் ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அது வந்து எனக்கு மகிழ்ச்சின்னு சொன்னா அதுல வந்து என்னுடைய அந்த துன்பத்தை அந்த இடரை குறைக்கக்கூடியதா இருக்கும். அதை நான் மறுக்கல. அது வந்து நீங்களாகத்தான் முடிவு பண்ணணும். ஆனா மிக 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 ஒரு மிக மிக குறைந்த அளவுக்கான தொகை செலுத்தினாலே, தொகையை செலுத்தக்கூடிய சூழல் வந்தாலே நான் சமாளிப்பேன். சிக்கல் இல்லை. ஆனால் இதை நான் கட்டாயப்படுத்த விரும்பல யாரிடத்தும். இல்லை என்றால் நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப கட்டணம்னு சொன்னதே ரொம்ப பயந்துருவாங்க. எனக்கு அஞ்சு அப்புறம் வரமாட்டாங்க, இணைய மாட்டாங்க அப்படின்ற நிலையெல்லாம் உருவாகும். நமக்கு நோக்கம் வந்து அறிவை கொண்டு போய் சேர்க்கணும். ஆனா இதை தாங்கி இப்படி இன்றைய காலகட்டங்கள்ல இந்த கோரணி நச்சியல் தொற்று தொடங்கிய இந்த காலகட்டங்கள்ல நம்ம பெரிய மண்டபம் எடுத்தோ அல்லது வகுப்பறைகள்லயோ சென்று நடத்த முடியாது. இப்போ இருக்கிற ஒரே ஒரு ஏது இந்த விரிவரங்க வாய்ப்பு. இந்த விரிவரங்க வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நம்மால் என்னென்ன வகை மொழிக்கான ஆக்கங்கள் எந்தெந்த வகையில செய்ய முடியுமோ செய்ய வேண்டும். அப்படி ஆக்கங்களை செய்வாருக்கு பெருமக்கள் அவரவர் இயல்புக்கு ஏற்றவாறு துணை நின்றா எங்களுக்கெல்லாம் பெரிய வலுவா இருக்கும். இப்ப அதாவது நான் ஒரு மகிழ்ச்சியோடும், ஒரு தெம்போடும், ஒரு துணிவோடும், எந்த இடர்பாடும் இல்லாம செய்கிற ஒரு நிலை வருகின்ற பொழுது அது இன்னும் 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 அதிகமா செய்யலாமே, இன்னும் நிறைய செய்யலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு உருவாகும். அது நீங்கள் முடிவு பண்ணுங்க. அக்கா இருக்காங்க, அவங்களோட கலந்துரையாடி செய்யுங்க. நம்ம தோழர் தனலஞ்சி அம்மா இருக்காங்க, அவரோட எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டோமா சிறப்பாக வழி நடத்தி கொண்டு போகலாம். இதன் தொடர்பாக மேற்கொண்ட விளக்கங்களை நாம் தொல்காப்பிய புலனத்தில் விரிவாக விவரிக்கலாம் ஐயா. நன்றி நன்றி, வணக்கம் ஐயா. சொல்லுங்கக்கா. பேசல, கேட்கறது நீங்க பேசுறது கேட்கல, நீங்க அடைச்சிட்டு பேசுறீங்க. அக்கா உங்களுடைய இதை திறந்து விடுங்க, உங்களுடைய ஒளி வாங்கி திறந்து பேசுங்க. இப்ப கேக்குதா ஐயா? கேக்குது கேக்குதுமா. நம்முடைய காசாங் மாணவர்கள் வந்து அதுக்கு ஏற்கனவே அணியமா இருக்கிறாங்க ஐயா. என்கிட்ட எல்லாம் பேசுனாங்க. ஐயாவுக்கு வந்து ஏதாச்சும் நம்ம வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு. சோ அதை பத்தி நமக்கு வந்து சிக்கல் இல்லையா? சரி, நன்றி தோழரே, நன்றி நன்றி. சரி, நம்ம வகுப்பை ஏதாவது ஐயங்கள் இருந்தா கேட்கலாம். கேட்டீங்க, ஐயங்கள் இருந்து கேட்டீங்கன்னா நான் விளக்கப்படுத்துவேன். இன்னும் ஒரு 10:30 மணிக்கு நிறைவு செய்து கொள்ளலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் அம்மா, சொல்லுங்க. சந்திரமதி பேசுகிறேன் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா, நீங்க வந்து எழுத்து கிடக்கை முறை சொல்லுனீங்க ஐயா. இணை எழுத்து 2ஆம் ஆண்டு பாடநூலில் இருக்கிறது ஐயா, இணை எழுத்து. ஆமாம், இந்த இலக்கண புத்தகத்தில் வந்து போடப்பட்டிருக்கிறது ஐயா. இணை எழுத்துக்கள் பிறப்பியல் அடிப்படையில் ஒரே இடத்திலிருந்து பிறக்கும் மொழிகளாகும். ஐயா கூறுவது போல் அமைந்தது. வல்லினத்திற்கும் வெள்ளினம் இனமாகும். இரண்டும் வந்து ஒரே இனம் அப்படின்னு போட்டிருக்குது ஐயா. 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு இந்த வருடம் விளக்க வேண்டும் ஐயா. எளிய முறையில். இப்பொழுது ஐயா சொன்ன விளக்கம் வந்து மிகவும் எளிமையாக இருக்கிறது. பொதுவாக இதுக்கு இதுதான்
கானா ஞானா சானா ஞானான்னு நான் கேட்டிருக்கிறேன். அப்ப மாணவர்களுக்கு வந்து 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு அவர்களுக்கு நமக்கு நாம் விளங்குவது ஐயா கூறும்போது எங்களுக்கு விளங்குவது வேறு. நாங்கள் 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு விளங்குவது சற்று இன்னும் அவர்கள் நிலையில் இறங்கி வந்து விளக்க வேண்டும். அப்படி ஏதும் ஐயப்பாடு ஏற்பட்டின் தாங்கள் புலனத்தில் நான் ஏதும் கேள்விகள் இருந்தால் வினாக்கள் எழுப்புகிறேன் ஐயா. நன்றி ஐயா. தாங்கள் பேசுவது மிகவும் சற்று வேகமாக பேசுங்க. இல்ல தெளிவா விளங்குது, சிக்கல் இல்ல, தெளிவா விளங்குது. அதாவது 2ஆம் ஆண்டு பாடத்துல சேர்த்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி. கண்டிப்பா சேர்த்து விளக்கணும். பிள்ளைகளுடைய நிலைக்கு ஏற்ப இறங்கி படம் போட்டு காட்சிப்படுத்தி இந்த ஒளி இந்த இடத்தில் பிறக்கிறது என்றெல்லாம் அவங்க விளக்கி ஆசிரியர் கூடுதலா அந்த பாட நேரவை தவிர்த்து வேறொரு நேரத்தையும் எடுத்துக்கொண்டு தமிழ் மொழியினுடைய சிறப்பை உணர்த்துகிற வகையில கொஞ்சம் விளக்கணும். 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு இதெல்லாம் விளங்காதுன்னு சொல்ல முடியாது. எளிமையிலிருந்து விளக்கி கொண்டு போகுது. ஏன்னா நாங்கள் படித்த காலகட்டத்தில் ஐயா ஆசிரியர் சொல்லுவார் ஐயா, இணை எழுத்து தா மா தான் வரும். அப்படின்னா நாங்களும் தலை ஆட்டிட்டு ஆமா ஆமான்னுவோம். கேள்வி கேட்பது குறைவு. இப்பொழுது உள்ள மாணவர்கள் ஐயா ஏன் இதுக்கு இதை போடுறீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப அந்த மாணவர்களுக்கு சொல்வதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும் ஐயா. அவர்களுக்கு புரியும்படி எளிய வகையில் நான் விளக்க வேண்டும். அதற்குத்தான் தங்களிடம் நான் வைக்கிறேன். அவ்வாறான கேட்கின்ற ஒரு சூழல் வருகின்ற பொழுது அந்த பிள்ளைகளுடைய அறிவு மிக வேகமாக இயங்குகிறது என்று பொருள். அவங்க ஏறனவையெல்லாம் சிந்திக்கிறாங்க. அப்ப அதற்கேற்றவாறு நாம் இன்றைய கால உலகம் உங்களுக்கு தெரியும், நிறைய பல்வேறு ஊடகங்கள் இருக்கின்ற ஒரு சூழல்ல பிள்ளைங்க நிறைய படிக்கிறாங்க. இதுக்கு அப்பாற்பட்ட நிலை பிள்ளைங்க தெரியுது. நம்ம காலத்துல நமக்கு தெரியாத செய்திகள் பல இன்றைய கால பிள்ளைகளுக்கு நிறைய தெரிகிறது. அவங்க என்ன படிக்கிறாங்க, பார்க்கிறாங்க. கைபேசி எந்த நேரம் கைபேசியிலே உள்ள பிள்ளைங்களுக்கு ஓராகவே முதலுள்ள பிள்ளைங்களாம் கைபேசியில இயங்கி கொண்டிருக்கிறாங்க. நிறைய செய்திகள் உங்களால இயக்க முடியாத கைபேசி அந்த பிள்ளைங்க இயக்குவாங்க. அந்த அளவுக்கு அவங்க முன்னோக்கி செல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்ப நம்முடைய விளக்கங்களை பிள்ளைங்களை கொண்டு போயிட்டு இந்த மொழி சார்ந்த நிலையில வெறுமனே ஒரு பாடம் என்ற அடிப்படையில விளக்காம இது ஒரு பற்றுணர்வோடு அதாவது இந்த தமிழ் மொழியினுடைய அடிப்படை கட்டமைப்பு என்பதை பிற மொழிகளோடு கூட ஒப்பிட்டு காட்டி சொல்லலாம். இது வந்து அந்த என்ன சொல்லுவாங்கன்னாக்கா அந்த சிந்தனை திறன்ல வந்து ஒரு உயர்நிலை சிந்தனை திறனா இது அமையும். ஒப்பிட்டு பார்க்கணும் பிள்ளைங்களுக்கு. அந்த வயதிலே பிள்ளைங்க ஒப்பிடு, இந்த மலாயில பாருங்க இப்படி இருக்கிறது, தமிழ் மொழியில பாருங்க இப்படி இருக்கிறது என்றெல்லாம் அதனுடைய ஒற்றுமை வேற்றுமைகளை பிள்ளைங்க காட்டலாம். அந்த அதாவது வகைப்படுத்தல், கிளாசிபிகேஷன் சொல்லுவாங்க, பகுப்பாய்வு முறைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த சிந்தனை திறன் முறையில இருக்கு இல்லையா, அவங்களை காட்டி விளக்கப்படுத்துகிற பொழுது அது இன்னும் அவங்கள அறிவை வந்து கூர்மைப்படுத்தும். இப்ப ஆயுதம்னா ஏன் இதெல்லாம் விளக்கி இருக்க மாட்டாங்க பாடத்துல. ஏன் ஆயுதம்னு சொல்றாங்க, இதெல்லாம் அந்த விளக்கம் இருக்காது. ஏன் வந்து முன்னுக்கு இருக்கிறது அந்த விளக்கம் இருக்காது. இந்த கா சா ஞா தா இந்த முறை இருக்கும். ஏன்னா இணை எழுத்தை பற்றி பாடங்கள் வருகிறது. எனவே சொன்னாதான் பிள்ளைங்க அடுத்த கட்டமா போகும்போது இந்த கண்டம்னு ஏன் 3 சொல்லி நகரம் போடுறோம், அடுத்து ஏன் டா வருதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு இடத்தில் பிறப்பன தெரியும். தந்தம் பந்து என்று ஏன் சொல்கிறோம், ஏன் இந்துன்னு இப்ப இந்த ஒளிலாம் தெரியாது. ஏன் அந்த இடத்துல நம்ம பெரியவங்களே கேட்கறாங்கல்ல, ஏன் தூன்னு வருது, தூன்னு வருது, ஏன் ஜூன்னு வருது. இப்ப இதுக்கெல்லாம் வந்து தமிழ்ல ஒளி கிடையாது, எழுத்து கிடையாது பேசுறாங்க இப்ப கொஞ்சம் பேர். நீங்க குறை சொல்றவங்க இருக்கிறாங்க. எடுத்துக்காட்டாக தமிழ்ல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த அதாவது கா கா அப்படின்னு வருது, கா என்றதுக்கு தனி எழுத்து கிடையாது என்று கூறுகிறார். கா என்பதற்கு தனி எழுத்து கிடையாது என்று கூறுகிறார்கள். இப்ப என்னன்னா அவங்களுக்கு புரியல, இந்த ஒலிப்பு முறை புணர்ச்சி என்பது அவங்களுக்கு விளங்கல, ஒளிமுறை புணர்ச்சி என்பது அவங்களுக்கு தெரியல. ஒளிமுறை புணர்ச்சிக்கு தனி எழுத்து தேவையற்றது. தமிழ்ல தனி தேவையே இல்லை, தனி எழுத்து தேவையில்லை. இப்ப இம்மு போட்டு பா போட்டா அந்த இப்பு இல்லையா, ஒன்று சேர்க்கிறது. இம் என்ற மெல்லினமும் இப் என்ற வல்லினமும் ஒன்று சேர்ந்தா தான் வரும். நீங்க அதுக்கு ஏன் ஒரு தனி இன்னொரு எழுத்து? இது ஒளி சேர்க்கை. ஒளி சேர்க்கையினால் உருவான மாற்றம். இதுதான் தொல்காப்பியனுடைய இந்த விளக்கத்துல நம்ம அதை பார்த்தோம். ஒளி சேர்க்கையால் உருவான மாற்றம். அதே போல இஞ்சி போட்டு இச்சு சேர்த்தீங்கன்னா இஞ்சுன்னு தான் வரும். நீங்க வேற ஒளி வராது அந்த இடத்துல. ஏன்னா மெல் ஒளி அந்த இடத்துல அந்த வள்ளினா இச்சோடு சேர்க்கிற பொழுது இச்சுன்னு தான் வரும். நீங்க எப்படி முட்டி மோதினாலும் வேற ஒளி வராது அந்த இடத்துல. அதே போல இண்டு என்ற அந்த இன் என்ற நகர உற்று அன்பல் நகரத்தை சேர்த்து இட்டு சேர்த்தீங்கன்னா அந்த
டா என்று ஒலித்தது டா என்று வருகிறது, பா என்று ஒலித்தது பா என்று வருகிறது. இதை பார்க்கணும். அதே போல கா நீங்க எடுத்தீங்கன்னா ஒலிப்பு முறை இந்த சொற்கள் அமைக்கின்ற பொழுது இடத்துக்கு ஏற்ப அது மாறுபடும், ஒலி மாற்றம் இருக்கும். இங்குக்கு அடுத்து இந்த கா வந்தா அந்த இக்கு வந்தா இந்த இங்கு மெல்லினமோ இக்கு என்ற வல்லினமோ சேருகிற பொழுது இது ஒலியியல் புணர்ச்சி, அப்படிதான் வரும். ஆனா இதே காவை கொண்டு போய் நீங்க முன்னால் வைக்கிறீங்க, முன்னால் வைக்கிற பொழுது கா காகம் கா காகம் அப்படின்னு வரும். நீங்க காகம் கம் கம், இந்த இடத்துல அங்க கான்னு சொன்ன நீங்க இந்த இடத்துல வரும்போது கம் அப்படின்னு சொல்றீங்க. இரண்டும் இரண்டு வேறுபட்ட ஒலி நிலைகளை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? அந்த எழுத்து இடம்பெறுகின்ற இடத்தை ஒட்டி அந்த ஒலி, அந்த எழுத்தினுடைய ஒலி முன்னால் இருக்கும் ஒலியோடும் அதற்கு பின்னால் இருக்கும் ஒலியோடும் இடம்பெறுகிற காரணத்தால் இந்த ஒலிகளுடைய தாக்கம் அதுக்கு ஏற்படும். இந்த ரெண்டு ஒலியுடைய தாக்கம் அதுக்கு ஏற்பட்டு அந்த தாக்கத்தினால் அந்த ஒலியில மாற்றம் ஏற்படும். இது இயற்கையாக ஒலிக்குள் ஏற்படுற மாற்றம். இதுக்கு என்ன தனி எழுத்து? கொஞ்சம் பேர் கூறுகிறார்கள் இந்த கா இப்ப முகம் என்று சொல்லக்கூடாது, முகம் அப்படின்னு சொல்லணும். ஹம் எங்க கொண்டு வந்து திணிக்கிறாங்க பாருங்க. அந்த முகம் என்று சொல்ல கா 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 கம் முகம் அப்படிதான் வருது. என்ன காரணம் அந்த மாற்றம் வருகிறது என்றால் முன்னால் உள்ள எழுத்தும் பின்னால் உள்ள எழுத்தினுடைய தாக்கத்தால் இந்த ஒலி சிறிதும் அளவு மாற்றம் பெறுகிறது. இந்த உரசு ஒலி போல மாற்றம் பெறும். இதை வட ஒளியில் ஏற்பட்ட அந்த திரிபை மிக 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 அதாவது கடுமையாக திரிபுற்ற அந்த வட ஒளியின் அடிப்படையில் இருந்து அந்த வட ஓசையை கொண்டு வந்து இங்க தொடர்புபடுத்தி இந்த ஓசை தான் இங்க இருக்கணும்னு சொல்றாங்க. இதுதான் அதுன்னு காட்டுகிறாங்க. இந்த தாக்கம் தான் அந்த ஹா என்ற வட ஒளி தான் இங்க வந்தது. ஹா என்று அவன் உச்சரிப்பது சொல்லுவதற்கான காரணம் என்ன என்றால் நம்முடைய ஒளி முறையை தெற்கிலிருந்து வடக்கே இந்த ஒளி மொழி சொல் அமைப்பு செல்ல 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 அது என்னவாக மாறுகிறது? அவருடைய இடச்சூழல், அவருடைய வாழ்வு சூழல், அவருடைய மொழியியல் கட்டமைப்புக்கு ஏற்ப ஒரு மொழி ஒரு மொழியினுடைய ஒலி இன்னொரு இனத்தாருக்கு செல்லுகிற பொழுது அங்கு அந்த மொழியினுடைய வாழ்வு முறை இடக்கட்டமைப்பு சூழலுக்கு ஏற்ப அது மாறுபடும். எனவே அவர்கள் காவை கா என்று சொல்லுவது கிடையாது, அவர்கள் ஹா என்று உச்சரிப்பார். அவன் ஒருபோதும் கான்னு சொல்ல மாட்டான், ஹா என்று தான் உச்சரிப்பான். ஆனா யாரும் அவனை போய் கேட்கறது, எங்க வீட்டு காவை எடுத்து நீயா ஹான்னு உச்சரிக்கணும் அவன் கேட்கறதே கிடையாது. ஆனால் நாம் நம்முடைய மரபுக்கேற்ப கா என்று உச்சரித்தால் இப்ப பகாங் என்பதை நம்ம பகாங்னு சொல்றோம் இல்லையா? பகாங்னு சொல்றோம் உண்மைதானே? ஆனா நம்ம பகாங்னு சொல்வதில்லை, எழுதுவதும் கிடையாது. நம்முடைய நீண்ட காலமா அந்த மரபுல அமைப்பு முறைகள் இருக்கு. எனவே இதை கேட்பாங்க, ஏன் பகாங்னு தானே சொல்லணும், ஏன் நீங்க பகாங்னு சொல்றீங்க எழுதுறீங்கன்னு கேட்பாங்க. இதற்கு என்ன விளக்கம்? இது நம்முடைய ஒலி மரபு முறை, ஒலிப்பு மரபு முறை, நம்முடைய கட்டமைப்பு, நம்முடைய மொழி அமைப்பு முறை. நான் சற்று முன் சொன்னேன் இல்லையா, இந்த கட்டமைப்பு இந்த மரபு முறை பிரிதல் கூடாது. அதனாலதான் தொல்காப்பியர் அன்றைக்கே சொன்னாரு, இந்த வடவெழுத்து ஒலிகளை மட்டுமல்ல பிற எந்த மொழியினுடைய ஒலிகளும் தமிழ் மொழிக்குள்ள நாம் எடுத்தாடுதல் தப்பு. அப்படி எடுத்தாளுகிற பொழுது அது நம்முடைய மொழி அமைப்பு கட்டமைப்பு சிதைக்கும். நம் மொழி கட்டமைப்புக்கு ஏற்பத்தான், ஒலி அமைப்புக்கு ஏற்பத்தான் பிற மொழிகளை நாம் பெயர்களை, சிறப்பு பெயர்களை நாம் நம் மொழிக்குள்ள சொல்லுகிற பொழுது நம் மொழியினுடைய ஒலி கட்டமைப்புக்கு ஏற்பதான் சொல்லணும் என்று கட்டமைத்தார்கள். அதனாலதான் நீங்க பார்த்தீங்கன்னா பினாங்கு என்று எடுப்பதை PENANG பினாங் தானே சொல்லணும். ஆனா நம்ம என்ன செய்திருக்கிறோம்? பினாங்கு என்று சொல்றோம். இங்குன்னு முடியாது, கூன்னு முடிக்கணும், பினாங்கு அப்படி சொல்றோம். உண்மையா இல்லையா? அந்த இடத்துக்கு பொருந்துகிற அந்த சொல் ஏன் காசாங்குன்னு சொல்லும் போது காசாங்கா அப்படின்னு கேட்கிறோமா இல்லையா? காசாங்கு அப்படி சொன்னா அங்க இங்குன்னு சொல்லும்போது பினாங்குன்னு சொல்றோமா இல்லையா? ஏன் அங்க பினாங்குன்னு சொன்னாங்க? அந்த காலத்து நம்முடைய மக்கள் அந்த தீவுக்கு வந்து இறங்குகிற பொழுது அவர்கள் அந்த மரபு முறை மாறாமல் ஒலித்த ஒலியை தொடர்ச்சியாக அப்படியே பேணி 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 வந்தார்கள். இன்று நாம் பேணி கொண்டிருக்கிறோம் இல்லையா? எனவே அதை நாம் உணரணும். தெரியும், ராசா அப்படிதான் சொன்னாங்க, ராஜான்னு சொன்னது கிடையாது. இப்ப நாம் என்ன சொல்றோம்? ஐயா ராசாவும் தேவையில்லை, ராஜாவும் தேவையில்லை, அரசன் என்று சொல்லுங்க.
என்று சொல்றோம். அது தமிழ் மொழி அமைப்பு. சரிங்களாமா? சரி. ஐயா ஆ. ஐயா சா எழுத்து ஒலிப்பு முறையை நீங்க சொன்னீங்க ஐயா. ஆ. சா சா அப்படி என்று சொன்னீர்கள் ஐயவா. சா என்ற சா என்று உச்சரிப்பது சா என்று உச்சரிக்க வேண்டும் ஐயா. ஒரு மயக்க நிலை அங்கு உண்டு பண்ணுகிறது ஐயா. சந்திரன் என்று உச்சரிக்க வேண்டுமா? சந்திரன் என்று உச்சரிக்க வேண்டுமா ஐயா? தமிழ் சொற்களை இயல்பாகவே அப்படித்தான் வருதல் வேண்டும். இடையில் ஏற்பட்ட பல்வேறு தாக்கங்களின் காரணமாக நாம் என்ன செய்து விட்டோம்? சகரம் என்ற அந்த ஒலிப்பு முறையை நாம் இழந்துட்டோம். நாமே இழந்துட்டோம். சகரம் என்ற ஒலிப்பு முறையை நாமே மறுத்துட்டோம், பயன்பாட்டுல கொண்டு வரதில்லை. ஆனா நீங்க மொழியுடைய இயற்கை அமைப்பு முறையை பார்க்கணும். க ஏன் இக்கு கூட்டல் அ க, சரிதானே? பா ஏன் இப்பு கூட்டல் அ பா, சரிதானே? அது வல்லினம் தானே? வல்லினம் சொல்வதற்கான காரணம் என்ன? ஒலி எங்கிருந்து எழுகிறது? எப்படி அந்த ஒலி எழும்புகிறது? எனவே ஏன் அதை வல்லினம் சொல்லணும்? அப்ப மிடற்றுக்கு கீழே அடி வயிற்றிலிருந்து அழுத்தம் பெற்று அந்த ஒலி எழும்புகிற போது அது வன்மை பெறுகிறது. வன்மை பெற்ற ஒலியாக நாம் ஒலிக்கிறோம். க என்று வருகிறது. அப்படி என்றால் இச்சு கூட்டல் ஆ சொல்லும் போது நீங்க அது வேறு விரிவாக சிந்திக்க வேண்டாம். இந்த சா என்ற சொல்றோம் இல்லையா, அதை பிரித்து எழுதுங்க. எப்படி எழுதுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? சாவை பிரித்து சொன்னா எப்படி சொல்லுவீங்க? இஸ் கூட்டல் ஆ சொல்லுவீங்க? சொல்லுவோமா? இஸ் கூட்டல் ஆ அப்படிதானே வரணும். இஸ் கூட்டல் ஆ வந்தாதான் இயல்பாக சான்னு வரணும். ஆனா இஸ் கூட்டல் ஆ நாம சொல்ல மாட்டோமே. கூட்டல் ஆ அப்பதானே வரணும். ஆனா அங்க இச்சு கூட்டல் ஆ சொல்லிவிட்டு இச்சா 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 சா 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 சான்னு தானே வரணும். எப்படி சா வந்தது? இதான் நமக்கு ஏரணவியல், இத லாஜிக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஏரணவியல் பார்வை நமக்கு இருக்கணும். அப்ப ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டு இருக்கிறது. அப்ப சாப்பாடு சப்பு இல்லைங்களா, சாப்பாடு சங்கு இந்த ஒலிமுறை தான் வரணும். அப்படி வருவதுதான் முறை. அதுதான் ஒலிப்பு முறை அடிப்படையில் உள்ள ஏரணவியல் சார்ந்த ஒரு பகுப்புக்கும் சேர்ப்புக்கும் நாம் பிரித்து பார்க்கும் போதும் சேர்த்து பார்க்கும் போதும் முறையா வருகின்ற ஒன்று. அதனாலதான் அந்த வல்லின வரிசைப்படி பார்க்கும் போது இதுதான் வரும். சரிங்களாமா? அதனாலதான் சகரத்தை மீட்போனே ஒரு 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 கருத்து புரட்சி எழுந்தது. சரி, வேறு ஏதாவது மையங்கள் இருக்கா? மணி 10:32 ஆகிவிட்டது. உங்களுக்கும் பாவம் காலத்தால் ஆகிவிட்டது. எனவே இன்றைய வகுப்பு ஒரு நிறைவை அனைவருக்கும் தந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். தொடர்ந்து அடுத்த கிழமை நாம் வகுப்பு சந்திக்கும் வரை அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த சொல்லுங்க ஐயா. இப்ப எவ்வளவு பேர் கலந்துகிட்டாங்க என்ற அவங்களுடைய பெயர் பட்டியல்லாம் எடுக்க முடியுமா ஐயா? கிடைக்குமா? என்ன, நான் சற்று முன்பு இந்த கணினியில் ஏற்பட்ட சிக்கலின் காரணமாக அவற்றெல்லாம் பகிராம போய்விட்டேன். இப்ப ஏறக்குறைய 33 முதல்ல 42 பேரு வந்து 50 பேர் அளவுக்குலாம் வந்திருந்தாங்க. 50 பேர் இருந்தோம் ஐயா. எவ்வளவுங்கம்மா? 50 பேர் இருந்தோம். 50 பேரு. 50 பேர். பிறகு 49 பேர் இருந்தோம் முழுமையாக. எல்லாம் இறுதி கட்டல எல்லாம் முடிவுட்டதுனால விடைபெற்று போயிட்டு இருக்காங்க. இந்த பதிவு எனக்கு நான் சற்று முன்பு ஏற்பட்ட இந்த சிக்கலின் காரணமாக அந்த பதிவை நான் செய்யல. இங்க இருக்கின்றவர்கள் உங்களுடைய பெயர்களை தனிப்பட்ட அந்த புலனத்தின் வாயிலாக நான் அனுப்பி அந்த எண்களின் வாயிலாக பகிர்ந்து கொண்டீங்கன்னா சிறப்பா இருக்கும், பயனுள்ளதா இருக்கும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். புலனத்திற்குழு வாயிலாக ஒரு பட்டியல் நான் உங்களுக்கு அனுப்புறேன். அந்த கூகுள் படிவத்தை நான் அனுப்புகிறேன், அதில் பகிர்ந்து கொள்ளட்டும். நான் பிறகு நம்ம அடுத்த வகுப்பு ஆரம்பிக்கும் போது நமக்கு இது எளிமையா இருக்கும் ஐயா, நம்ம தொடர்பு கொள்றதுக்கு. சரி. ஏன்னா இந்த தடவை தனித்தனியா எல்லாரையும் நான் அழைச்சு சொன்னையா. அப்ப நமக்கு அந்த விவரம் இருந்துச்சுன்னா நமக்கு அடுத்த முறை வந்து எளிமையா இருக்கும். உண்மைதாங்க. நான் இப்ப இது வரைக்கும் என்னோட 15 அதாவது பெயர் இருந்தவங்களை நான் பார்த்துட்டு நான் அவங்களுக்கு செய்தி அனுப்புறேன். நானும் அனுப்புகின்றேன். நிறைய பேர் வந்திருந்தாங்க. எனக்கு வெளிநாட்டுல இருந்து தான் வந்து தொடர்பு எடுத்தாங்க. சவுதி அரேபியாவில தான் தொடர்பு எடுத்தாங்க. அவங்க இருக்கிறாங்கன்னா எனக்கு தெரியல. கவிதா அம்மையார். ஆனா என்னன்னா ஒரு அதாவது இந்த இணைப்பில் கூட சில சிக்கல் ஏற்பட்டு விட்டது. கைபேசியில் செய்த அந்த இணைப்பு ஒரு பிழையாக போய்விட்டது. கணினியில் செய்திருக்க வேண்டும். அந்த கணினி இணைப்பு தான் இப்ப எல்லாருக்கும் வந்து நுழைவதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது.
அடுத்து கணினியில ஒரு சிக்கல் இடையூறு ஏற்பட்டு விட்டது. அதனாலதான் இடையில சிக்கல் விரைவா முடித்திருக்க வேண்டிய நம்முடைய இந்த வகுப்பு சற்று 10:30 மணி ஆகிவிட்டது. அதற்காக அனைவரையும் பொறுத்தள்ள வேண்டுகிறேன். எனவே அந்த இணைப்பை பிறகு வருகின்ற காலத்தில் இந்த பதிவினை நான் அனுப்புவேன். யார் யார் பதிந்தார்கள் அனுப்புவேன். நன்றி. வேறு எதுவும் இல்லை என்றால் நம்ம நிறைவு செய்து கொள்வோமா? அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொண்டு உங்களுடைய இந்த ஒத்துழைப்புக்கு ஆர்வத்தோடு கலந்து கொண்ட நான் மிகவும் மகிழ்கின்றேன். இப்ப இறுதி வரை 33 பேர் இருப்பதே பெரிய செய்தி. கலந்து கொண்ட அத்தனை பேருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை நன்றியை கூறிக்கொள்கிறேன். நிறைய செய்திகளை அவங்களுடைய உணர்வுகளை இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். செய்தி பற்றியையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். விரைவில் பொங்கல் வருகிறது. பொங்கல் புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். விடைபெறலாமா? விடைபெறலாம்.